சீனிவாசன் தான் வந்தார். அம்மா அமிச்சாருங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு 2C போருமான்னு கேட்டேன். இங்கே தான்மா கட்சியை காப்பாற்றணும் எல்லாம் அப்படியே கலங்கி அழுது பேசி 5 வருஷம் மயிலாப்பூர் எம்எல்ஏ வரேன், 300 கோடி ரூபாய் வேலை நடந்தது பண்ணுறேன். இதை 8ஆமுக்கு 7ஆமுக்கு 9ஆமுக்கு சொல்லுங்கள் மிஸ்டர் சேகர், ஏதோ மல்லையா மாதிரி ஒரு 5000 கோடி பாக்கினா கூட கொஞ்சம் இதுவாக இருக்கும். 130 ரூபா பாக்கி, 126 ரூபா பாக்கி. இப்போ தேவர்களுக்கும் கொங்கு உள்ளவர்களுக்கும் உள்ள ஒரு ஜாதியான பிரச்சனை மாறிடுச்சு. கலைஞர் வீட்டுக்கு ராத்திரி பண்ணுங்க, 12 மணிக்கு பண்ணுங்க, இல்லை 1 மணிக்கு பண்ணுங்க, சண்முகநாதன் எடுப்பார், இல்லை யாராவது ஒருத்தர் எடுப்பார். ரொம்ப எமர்ஜென்சின்னு சொல்லுங்க, கலைஞர் லைனில் வந்து பேசுவார். நானே கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கும் பின்புலம் இருக்கிறது. கமலஹாசன் பேசக்கூடாது, கமலஹாசன் 18 வயசா இல்லையா? ஆனால் எனக்கு கழுத்து நடமெல்லாம் இழுத்துக்கிட்டு பேசுறதுக்கு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் விரும்பின காஃபி மட்டும் சாப்பிட்றவன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஷுட் பி பனிஷ்ட். ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க மிஸ்டர் சேகர் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு இப்போ தான் 10 நிமிஷம் முன்னாடி தான் இன்விடேஷன் வந்தது அப்படின்னு சொன்னேன். சீமான் கண்டிக்கல, என்ன சீமான் கூட தான் ஒரு பெரிய காமெடியன். இலங்கையில் அரசு எப்படி நடக்கணும்னு சீமான் இங்கேருந்து பேசலையா? மந்திரி பேர் கூட ஜனங்களுக்கு தெரியாது, எதுக்கு தெரியணும்? வணக்கம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பிளாட்டினம் கார்டு நான் வந்து ஜென்ரலாகவே எனக்கு அடிப்படையாக என் லைஃபோடைய பாலிசியை கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி. பட் தொந்தரவு பண்ணுவாங்க, கார்டு வாங்கிக்கோங்கன்னு. இது ஃப்ரீ கார்டு சார், சப்ஸ்கிரிப்ஷன் கட்ட வேண்டாம். அப்புறம் என் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் என்னுடைய ட்ராமா ட்ரூப்பில் ஒர்க் பண்ணின ஃப்ரெண்ட்ஸே இருந்தாங்க. நீ வாங்கிக்கோ, இது ப்ரெஸ்டீஜியஸ் கார்டு, உனக்கு கண்டிப்பாக கொடுக்குறோம் சொல்லி ப்ரெஷரைஸ் பண்ணி கொடுத்தாங்க. சரி வாங்கிற யூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ நெட்டில் இந்த கூகுள்லாம் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் அதுக்கெல்லாம் பணம் கட்டணுங்கும் பொழுது அது மந்த்லி ஒரு 130 ருபீஸ் வரும். சரி நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்துக்கும் ஒரே கார்டு யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு சிட்டி பேங்க்லேயே ஒரு 3 கார்டு வச்சுருக்கேன், எல்லாமே பிளாட்டினம் கார்டு தான். அப்போ நான் வந்து அந்த மாதிரி இருக்கும்போது சரின்ட்டு இதுக்கு ஒரு கார்டு 130 ருபீஸ் கார்டு பண்ணேன். திடீர்னு கொஞ்சம் அது வரும், எனக்கு பில்லு அவங்களுக்கு பில் டேட்டு 13னாக்க எனக்கு 15th or 16th வரும். என்னுடைய பாலிசி என்னன்னு சொன்னால், எனக்கு இப்போது பில்லு வந்ததுன்னு சொன்னால் அன்றைக்கி ஈவினிங்குள்ளேயோ இல்லை நெக்ஸ்ட் டேயோ அதோட செக் போட்டுருவேன், அனுப்பிச்சிடுவேன். இந்த கேஷ் கொடுக்குறது இந்த விஷயமே கிடையாது என்கிட்ட. இன்ஃபேக்ட் கார் சர்வீஸ்க்கெலாம் போனால் கூட கேஷ் கொடுக்கணுமாங்க. நீ இப்போ என்கிட்ட செக்கை அக்செப்ட் பண்ணிக்கிறதுனா நான் உங்ககிட்ட சர்வீஸ் விடுறேன், இல்லை உன் சர்வீஸ் வேணான்னு சொல்லிவிடுவேன். பிகாஸ் நம்ம செக்கு பவுன்ஸ் ஆகாத வரைக்கும் செக்கு ஆல்சோ ஈக்குவல் டு கேஷ் தான். ஸோ இது பண்ணியாச்சு. திடீர்னு பார்த்தா இந்த ஜூன் மாதம் ஜூலை மாதம் பில்ஸ் எல்லாம் கொஞ்சம் லேட்டாக. இப்போ என்னென்னா அவங்களுடைய லாஸ்ட் டேட்டு ஃபைனலைஸ் ஆகிடும். 13th அன்றைக்கி அனுப்புகிறாங்க அப்படின்னா 28ஆம் தேதிக்குள்ளே கொடுக்கணுன்னா, அவன் பில்லு எனக்கு 26ஆம் தேதி வந்தால் கூட நான் 28ஆம் தேதிக்குள்ளே கொடுக்கணும். அப்போ நீ 13th உன்னுடைய டெஸ்பேச் டேட்னா 13th நீ 15 டேஸ் வச்சுருக்க. அப்போ எனக்கு என்றைக்கு பில்லு வருதோ அன்னிலேருந்து 15 டேஸ் டைம் கொடுக்கணுமா இல்லையா? இது எல்லாமே என்னன்னு சொன்னால் கண்ணுக்கு தெரியாத பொடி எழுத்தில் போட வேண்டியது. இந்த பஸ்ஸுக்காரன் போட்டிருப்பான், பஸ்ஸு பஞ்சர் ஆனாலோ நின்று போனாலோ சீட்டு கிழிஞ்சாலோ மழை பெஞ்சாலோ உள்ளவன் பொட்டி காணாத போனாலோ நாங்கள் பொறுப்பு இல்லை. அப்போ அவன் எதுக்கு பஸ்ஸு ஓட்டுறான்? அது செல்லாது கோர்ட்டில். இந்த கண்டிஷனுக்கெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு நானும் கையெழுத்து போடணும், எல்லாத்தையும் படிச்சுட்டு. இவங்க போடுற பொடி எழுத்தில் ஒன்று கூட படிக்க முடியாது. இது என்னன்னு சொன்னால் அந்த தவறு நடக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை. இதுக்கெல்லாம் மீடியேட்டர் மாதிரி நடுவில் வராங்க இல்லையா, அவங்க மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை. சரி இவர் சரியாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே நாம் வந்து டிஃபால்ட்டு அதெல்லாம் இல்லாத வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது, பிரச்சனையே கிடையாது. எனக்கு சிட்டி பேங்க்கில் கூட 1 or 2 times என் செக்கு பேங்க்கில் டிலே ஆகி போயிடும். உடனே என்ன சார் டிலே ஆகிடுச்சு, இல்லையே நான் அனுப்பிச்சிட்டேன் மாதிரி அவங்க பார்த்துட்டு உடனே வேவ் பண்ணிவிடுவாங்க. இது எப்போது ரொம்ப ரேர். அதுக்காக எல்லா மாதமும் லேட்டாக போய் எல்லா மாதமும் வேவ் பண்ணால் அது நம்ம மேலே தப்புன்னு அர்த்தம். ஸோ இது நான் ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு. அதுக்கு நடுவில் என்னுடைய ஃபோன் நம்பரை போடாமல் யாருடைய ஃபோன் நம்பரையே போட்டிருக்காங்க. நான் ஓடிபி கேட்டால் யாருக்கோ போகுது, எனக்கே புரியல. நான் என்ன இந்த ஃபோனுடைய நம்பர் வந்து இந்த செல்ஃபோன் தமிழ்நாட்டுக்கு வந்த அன்னிலேருந்து எனக்கு அதே நம்பர் தான். ஆர்பிஜியில் வாங்கினேன், அப்புறம் தான் ஆர்பிஜி தான் ஏர்செல் ஆச்சு. இன்னை வரைக்கும் அது ஏர்செல்லாக தான் இருக்குது. எனக்கு எப்படி யாருடைய நம்பரை இவங்க போட்டாங்க? ரேஷன் கார்டில் தான் யார் ஃபோட்டோ வரும் அப்படிம்பாங்க, அடையாள அட்டையில் சொல்லுவாங்க.
ஸ்டேட் பேங்க்லேயும் அப்படி இருந்தது. அதுக்கு பிறகு ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் அது என்னென்னா, முன்னெல்லாம் ஒரு பிரச்சனை அப்படின்னாக்க கஸ்டமர் கேர்லேருந்து வந்துடுவாங்க, என்ன சார் பிரச்சனை நான் பண்ணுறோம். இப்போ என்னென்னா, அவன் நமக்கு என்ன பிரச்சனையோ அவன் சம்பளம் வாங்குறவனோட நாமளும் உட்காந்து 3 மணி நேரம் கூடவே வேலை செய்யணும். இந்த பட்டன் நமக்கு, அந்த பட்டன் நமக்கு, 1 நமக்கு, 3 நமக்கு, 7 நமக்கு, நம்ம கட்ட விரல் உள்ளுண்டாயிடும், இந்த விரலும் உள்ளுண்டாயிடும். எதுக்கு? ஒரு நமக்கு சர்வீஸ் பண்ணணும்னா அவங்க சர்வீஸ் பண்ணணும். அவனோடு சேர்ந்து இந்த ஆட்டோக்காரங்கள்லாம் சொல்லுவாங்க, அடையார் வரையா சார், திரும்பி ஒருத்தர் தனியாக வரணும் சார் அப்படிமா, நான் வேணால் துணைக்கு ஆள் அனுப்புகிறேன் அப்படிமா. அந்த மாதிரி தான் இந்த பேங்க் சர்வீஸ்லாம் ஆயிடுச்சு. பட் நான் இந்தியன் பேங்க்கில் இருக்கேன், எனக்கு இந்தியன் பேங்க்கில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வரைக்கும் இந்தியன் பேங்க் டெபிட் கார்டு கூட நான் யூஸ் பண்ணுறதில்ல. இன்ஃபேக்ட் நேற்றுக்கு தான் என் டாக்டர்லாம் டெபிட் கார்டு யூஸ் பண்ணுங்க அங்கிள், இது எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னாங்க. பட் இதுக்கெல்லாம் காரணம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வந்துகிட்டே இருந்தது. 130 ரூபா பில்லு ஒரு தடவை வரல, லேட்டாக கட்டினா அதுக்குள்ளே 530 ரூபா கட்டுன்னு வந்தது. எனக்கு ஒன்றுமே புரியல, 130 ரூபா இப்படி 530 ரூபா ஆச்சுன்னு. அப்புறம் தான் பார்த்தா 2 தடவை நான் செக்கு கொடுத்துருக்கேன். செக்கு கொடுத்தோன்னா அந்த செக்கு வந்து 2000 ரூபாய்க்குள்ளே இருந்ததுன்னா 100 ரூபா கொடுக்கணுமா. இவங்களே 100 ரூபா கொடுக்கணும்னு சொன்னால் நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? 100 ரூபா கொடுக்கணும், நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லை கேன்சல் பண்ணுறீங்களான்னு நான் கேட்கணும். நீங்கள் இனிமேல் அப்படின்னு அவன் பேப்பரில் கொடுத்துருப்பான், நான் பார்க்கலன்னா. ஸோ இதெல்லாம் பார்த்தேன். அதுக்கு நடுவில் இப்படியே ஆச்சு. திடீர்னு அன்றைக்கி சரின்ட்டு நெஃப்ட்டில் அனுப்பினேன். அம்ஷா ஒரு 10 நாள் கழிச்சு திரும்பி வந்துடுச்சு. நெஃப்ட்னா 1 ஹவரில் போகணும். கேட்டால் அந்த அக்கௌண்ட்டு இவங்களுக்கு ஏதோ டேலி ஆகலையா, என்ன எழுவ நமக்கு தெரில, விட்டுட்டேன். சரி நெஃப்ட்டுக்கு அனுப்பிச்சு தான் திருப்பி நான் போட்டேன். நான் நெஃப்ட்டு அனுப்பிச்சிருக்கேன், நான் வரல எங்களுக்கு. எப்போ இவ்வளோ இர்ரெஸ்பான்சிபிளாக பதில் சொன்னால் நான் என்ன பண்ணுறது, விட்டுட்டேன். அதுக்கு பிறகு நேராக கொண்டு போய் கேஷ் கட்ட சொல்லி 2 பணத்தையும் கட்டிட்டேன். கட்டின பிறகு 1118 ரூபா கரெக்டாக எஸ்எம்எஸ் மாத்திரம் வந்துடும். எஸ்எம்எஸ் பாருங்கள், இப்போ கூட வந்திருக்கு, உங்களுடைய அக்கௌண்ட் இஸ் பிளாக்டு. நான் எனக்கு வேணான்னு கார்டையே உடச்சி போட்டேன். இவன் அக்கௌண்ட்டு பிளாக்டுன்னு எனக்கு அனுப்புகிறாங்க. அது என்னென்னா, இது நமக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. நான் ஒரு கடன்காரனாக இருக்க விருப்பப்படவில்லை யாருக்கிட்டையும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் சிட்டி பேங்க் கார்டு வச்சுருக்கேன், பிளாட்டினம் கார்டு வச்சுருக்கேன். இன்னி வரைக்கும் எனக்கு நம்ம இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டு ஒரே ஒரு பேங்க்கில் தான் அக்கௌண்ட் வைப்பேன். 10 பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கிறது கிடையாது. காரணம், நமக்கு வீட்டுக்கிட்டே இருக்கணும் பேங்க்கு, நமக்கு நல்ல சர்வீஸ் இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே சும்மா பார்க்குற பேங்க்கிலலாம் அக்கௌண்ட் வச்சு 50 செக் புக் வச்சுக்கிட்டு என்னத்துக்கு? செல்ஃபோனே எனக்கு ஒன்று தான். ஏன்னா ஒரு வாய் தான் இருக்குது, 2 காது இருக்குன்னு 2 ஃபோன் வச்சுட்டு பேச முடியுமா? எனக்கு வந்து என்னுடைய முகமும் என் பிஹேவியரும் தான் என்னுடைய க்ரெடிபிலிட்டி. என் ஒழுக்கம்தான் எனக்கு நல்ல மதிப்பு கொடுக்குமே தவிர, அண்ணன் வந்து 5 லட்ச ரூபா காரில் வராரு, 50,000 ரூபா இதில் வராரு, அவர் பேனா வச்சுருக்கிறது 3 லட்சம் வச்சுன்னு பேனா 3 லட்ச ரூபா பேனா வச்சுருக்கலாம். ஆனால் பேங்க்கில் பணம் என்னெல்லாம் எவ்வளோ கையெழுத்து போட்டாலும் செக்கு பவுன்ஸ் தானே ஆகும். அதற்காக நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வந்துட்டு இருந்து இரிட்டேஷனாக இருக்கும். நீ பணம் பாக்கினா அட்லீஸ்ட் ஏதோ மல்லையா மாதிரி ஒரு 5000 கோடி பாக்கினா கூட கொஞ்சம் இதுவாக இருக்கும். 130 ரூபா பாக்கி, 126 ரூபா பாக்கி, ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு விஷயமா இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நீங்கள் கூட சொன்னீங்கன்னா பிரைவேட் பேங்க், எல்லாருமே பிரைவேட் பேங்க் எல்லாரும் எப்படி போவாங்க? போகவே மாட்டாங்க. ஏன் இந்தியன் பேங்க் இந்தியா மாறட்டும், தே ஷுட் பி பனிஷ்ட். நான் தப்பு செஞ்சால் என்னை பனிஷ் பண்ணணும்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நினைக்கும் பொழுது, என் விஷயத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தப்பு செஞ்சால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஷுட் பி பனிஷ்ட். அதில் இல்லை யாராவது இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் பண்ண சார் கோவப்பட்டு கொந்தளிப்பாரு, இதை வச்சு போகட்டுமே ஏதாவது பண்ணிட்டாங்க. அப்படி என்ன நான் கொந்தளிச்சு என்ன ஆகிடு போகுது? இப்போ பாருங்களேன், என்ன ஆகிடும்? நினைச்சிருந்தா அமைதியாக திருப்பி கொடுத்துருக்கலாம் கார்டை. இப்போ நீங்கள் கோவப்பட்டது வைரலாக வாட்ஸ்அப்பில் போவீங்களா? இருக்கட்டும், நான் ஒன்றும் அமைதியாக இருக்கிறவனே கிடையாது, என்றைக்குமே அமைதியாக இருக்கிறவன் கிடையாது. இருந்தாலும் நான் சொல்ல, இந்த பணம் அதிகபட்சம் போனால் அது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க் இந்த மாதிரி வரும்போது ஒரு பிரைவேட் பேங்க் போயிருந்தா கோவப்படுது இல்லைங்க. நீங்கள் அதை உடைச்சதுனால நிறைய கஸ்டமர் போயிடுவாங்க. நான் சில்லறை வாங்க கூட இனிமேல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான். அதாவது நான் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணுறேன், இதை 8ஆமுக்கு 7ஆமுக்கு 9ஆமுக்கு சொல்லுங்கள் மிஸ்டர் சேகர் அப்படிங்கிற கால் ரெக்கார்ட் ஆகுதானே கேட்டேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, இது நிர்வாக வசதிக்காக உங்களுடைய கால் பதிவு செய்யப்படுகிறது,
பதிவு செய்யணும் உங்கள்கிட்ட தாங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இந்த பிரச்சனை இருக்குது, தவறு நீங்கள் வந்து பேப்பரை சேவ் பண்ணுங்கள். என்ன பேப்பரை? சும்மா பேங்க்கில் இருக்கிறவங்க பாதி பேர் பேப்பரை கீச்சு காது குடைஞ்சிட்டு இருக்காங்க. என்னத்தை பேப்பரை சேவ் பண்ணுறது? எனக்கு ஃபைல் வேணும். நான் எல்லாத்தையும் ஆடிட்டர்கிட்ட நான் எப்படி கொடுக்குறது? அது இண்டிவிஜுவலாக நான் பர்சனாக இருக்கும்பொழுது நான் ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரி அவ்வளோ எனக்கு இது இருக்குது. நான் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபாய்க்கு மேலே என்னுடைய அக்கௌண்ட்ஸை காமிச்சு பண்ணும்போது எவ்ரி சலான் அண்ட் ரசீட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். எனக்கு நான் பணம் கொடுக்குறேன்னு சொன்னால் எனக்கு இதுக்கு பேப்பரில் இல்லாமல் நானும் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்ல. பேங்க்குக்கு சேவ் பண்ணிக்கிறதுக்கு நான் எதுக்கு இது பண்ணுறது? அதை அவன் கொடுக்கட்டும். அந்த ஒரு ஐடியா தான். அவரை வந்து நான் ஃபைல் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், தனித்தனியாக ஃபைல் இருக்கும். கிரெடிட் கார்ட்ஸ் அப்படின்னா ஒரு ஃபைல் இருக்கும், அதில் சிட்டி பேங்க்னா ஒரு ஃபைல் இருக்கும், ஸ்டேட் பேங்க்னா ஒரு ஃபைல் இருக்கும். அவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக நம்ம பண்ணும் பொழுது அதை சொல்லுங்கள் மிஸ்டர் சேகர் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே அப்படியா சரி இது வந்து நீங்கள் கட்டி தான் ஆகணும், நாங்கள் தான் சொல்லிட்டோமே. திருப்பி அவங்க சொன்னதை அதே கிளி மாதிரி சொல்கிறத கேட்குறதுக்கு நமக்கு என்ன? நான் சொல்லிட்டேன், உங்கள் கார்டை நான் உடைச்சிட்டு உங்களை நான் டிஃபேம் பண்ணத்தான் செய்வேன். டிஃபேம் பண்ணுறதுன்னா நீங்கள் பண்ணின தவறுகளை நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் நல்லா செய்யும்போது உங்களை நான் தப்பு சொல்லலை. இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக எனக்கு அந்த கார்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீ இப்போ தானே பிரச்சனை. எப்போதுமே எந்த ஒருத்தருக்கு முன்னாடியும் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி பார்க்கணும், பேக் ரெக்கார்டு பார்க்கணும். பேக் ரெக்கார்டு பார்க்காம ஒன்றுமே இல்லாமல் வந்து பண்ணுறது வந்து சரியான முறை அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் கஸ்டம்ஸுக்கு போகிறோமா ஒட்டியை திறந்து கழிக்குவேன், இமிக்ரேஷன் போகிறோமா எல்லாம் என்ன உண்டோ என் பேப்பர்ஸ். நான் யார் தெரியுமா? அந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட கிடையாது. சட்டத்தை மதிக்கிறவன். நான் வாட்ச்மேன் ஒரு வீட்டுக்கு போகிறேன், சார் நீங்கள் யார் சார்னா எஸ்வி சேகர் வந்திருக்காருன்னு சொல்லுப்பா, இதான் என் விசிட்டிங் கார்டு, உள்ளே கொண்டு போய் கொடுன்னு சொல்லுவேன். நான் யாருன்னா கேட்டேன். அவன் எந்த எந்திக்காரன் வந்து வேலை செய்கிறான், அவனுக்கு என்ன தெரியலன்னா நான் என்ன பண்ண முடியும்? கோச்சிக்க முடியுமா அந்த ஆள்கிட்ட? அதுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்தேன். சரி, நம்ம யாருங்கிறதும் அவங்களுக்கு தெரியணும். நம்ம சொன்னால் சமுதாயத்தில் ஒரு 100 பேர் அந்த அக்கௌண்ட்டை பிகாஸ் ஆஃப் எஸ்வி சேகர்ஸ் இது நான் வந்து விட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி இதில் பார்த்தீங்கன்னா 1000 ஃபார்வேர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க. 1000 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ 1000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். பண்ணட்டும். ஏன் சொல்கிறேன், இது வந்து திஸ் இஸ் நாட் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. விஜய் மல்லையா பண்ணது ரைட்டா? தப்பு தான். விஜய் மல்லையா பண்ணது தப்புன்னா தப்புன்னு தான் சொல்லணும். நான் இருக்கிற கட்சி ஆட்சி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. விஜய் மல்லையாவுக்கு ஒன்றும் பிஜேபி கடன் கொடுக்கல, விஜய் மல்லையாவுக்கு கடன் கொடுத்தது காங்கிரஸ். ஆனால் யார் கடன் கொடுத்தாலும் விஜய் மல்லையா திருப்பி கட்டலைன்னா விஜய் மல்லையா பண்ணது தப்பு தான். நான் எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக நம்ம ஒரு கட்சிக்கு போகிறோம், இல்லை எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக நம்ம ஒருத்தரை சப்போர்ட் பண்ணுறோம், அவசியம் இல்லை. நியாயமானவங்களை நான் சப்போர்ட் பண்ணணும். என்னுடைய மானசீக குரு திரு சோ அவர்கள், அதான் பாலிசி அவருக்கும். எனக்கு கட்சி ஒத்து வந்தால் கட்சியில் இருப்பேன், ஒத்து வரலையா கட்சியிலேருந்து என்னை அனுப்பிச்சிட போகிறாங்க. நான் எந்த கட்சியிலேருந்தும் நான் வெளியில் போனதே இல்லை. கட்சி தான் என்னை வெளியில் அனுப்புவோம். வெளியில் அனுப்பிச்சிட்டு அவங்களே 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு என்னண்ணே நீங்கள் போயிருக்கக்கூடாதுண்ணே அடிப்பாங்க. யோ நான் போகிறது என்ன துரத்தி விட்டுட்டு என்ன போயிருக்கக்கூடாதுன்றீங்க அப்படிப்பேன். உடனே எதுக்காக இன்னொரு கட்சிக்கு போனீங்க அப்படின்னு ஒரு ப்ரெஸ்ஸில் கேட்டார். நான் சொன்னேன், நீ போன வருஷம் நீங்கள் தினமலரில் வேலை செஞ்சீங்க, இப்போ இந்த பத்திரிகைக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் மட்டும் மாறிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு 500 ரூபா சம்பளம் ஜாஸ்தி வந்தால் நீங்கள் மாறுறீங்க. நான் ஒரு கொள்கை தானே, என்னை வெளில அனுப்பிச்சிட்டாங்க. என் கொள்கைக்கு யார் சூட்டபிளாக இருக்காங்களோ அங்கே நான் வரேன். இல்லை என்ன தப்பு? கட்சி மாறிட்டேன்னா நான் ஒரு ஆதாயத்துக்காக மாறிட்டேன். இந்த கட்சியில் எவ்வளோ சம்பாதிச்சேன், அடுத்த கட்சிக்கு போய் எவ்வளோ சம்பாதிச்சேன், இவ்வளோ ரோடு காண்ட்ராக்ட், என்னுடைய சொத்து கணக்கு இன்றைக்கி நெட்டில் தான் இருக்குது. அது மாறவே இல்லையே, அப்படியே தான் இருக்குது. அதுக்கு சொல்கிறேன். அதான் அந்த ஒரு காரணம், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காரணத்தினால இதை வந்து இந்த என்னுடைய இந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு வித் ப்ரொட்டஸ்ட் தான் நான் இந்த பணம் கட்டுறேன் அப்படின்னு இருக்கேன். இப்போ எனக்கு நீங்கள் ரிடீம் பண்ணிக்கலான்ட்டு எனக்கு 410 பாயிண்ட் இருக்குது. இப்போ நான் கேஷை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அந்த ரிடீம் பண்ண பாயிண்ட்டையும் கொடுத்து கழிச்சுக்கிட்டு அவங்க கொடுக்குறாங்களா இல்லையான்னு பார்க்கணும். நான் இதை விட மாட்டேன். நான் ரைட் டு இன்ஃபர்மேஷனில் கேள்வி கேட்பேன், அப்புறம் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போவேன். ஒன்றும் நமக்கும் கொஞ்சம் டைம் பொழுது போலன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது உபயோகமாக செய்வோமே, அட்லீஸ்ட் அவனுக்கு பயம் இருக்கும்.
அந்த ஒரு காரணத்துக்காக தான் 10 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் ஒட்டினா போகிறோம். கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி தான் ஆகணும். நீ தெலுங்கில் எழுதலாம், தமிழில் எழுதலாம், எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும்னா அவன் கற்றுக்கிட்டான் தமிழ். நான் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு எழுதணும்னு அவசியம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிரெடிட் கார்டு மிக மோசமான ஒரு சர்வீஸை கொடுத்தது எனக்கு. அந்த ஒரு காரணத்தினால எனக்கு மிகுந்த மன உளைச்சலையும் கொடுத்து, எனக்கு அது சரியான ஒரு சர்வீஸை கொடுக்காம கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணும்போது அது சரியான ரெஸ்பான்ஸும் பண்ணாததுனால இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கார்டை எல்லாருக்கும் முன்னாடி இந்த கத்திரிக்கோல் எடுத்து 4ஆக கட் பண்ணி ஒடிச்சு போட்டுட்டேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் எந்த தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. தமிழக அரசு தமிழக அரசியல் உலகத்திலேயே என்னுடைய நகைச்சுவை நாடகத்தை விட இப்போ காமெடியாக போயிட்டுருக்கு. அதனால் அதை வந்து இப்போ எல்லாத்துலேயுமே அட்டப்படமே போடுறாங்க. ஆட்சி எப்போது கலையும் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அது முள் சாட்டை மிரட்டலில் ஒத்தர், இணைந்த கைகள் இணையமா கைகள், இப்படி தான் இருக்குது. அதனால் பத்திரிகைகளோட தலைப்புச் செய்தியே இதுதான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக என்பதனுடைய அடையாளம், அடிப்படை அடையாளம் எம்ஜிஆர். அதற்கு அடுத்த அந்த எம்ஜிஆரினுடைய அடையாளத்தின் மூலம் அடுத்த பெரிய அடையாளத்தை பெற்றவர் வந்து ஜானகி அம்மாவை விட ஜெயலலிதா தான். இப்போ ஜெயலலிதாவுக்கு அப்புறம் யாருமே அடையாளம் உள்ள தலைகளே கிடையாது. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளுமே, திராவிட கட்சிகள் வந்து டெமோக்ராட்டிக் டிக்டேட்டர்ஷிப், அதாவது அந்த எல்லாருக்கும் வந்து ஜனநாயக உரிமை உண்டு அப்படிம்பாங்க. அந்த தலைவருடைய சர்வாதிகார எண்ணத்திற்கு ஏற்ப ஜனநாயக உரிமை கொடுக்கப்படும். தலைவர் நினைக்கிறது சரிதான் அப்படிங்கிறது ஜனநாயக உரிமை. ஆனால் தலைவர் நினைக்கிறது தப்புன்னு சொல்கிறது ஜனநாயக உரிமை கிடையாது. இதுதான் பொதுவாகவே தமிழக கட்சிகளில் இல்லை தனிப்பட்ட ஒரு தலைமை, ஒரே சிங்கிள் தலைமை இருக்கக்கூடிய கட்சியில். தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு ஜனநாயக இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது இந்த திராவிட கட்சிகளில். திமுகவில் கொஞ்சம் அதிகம். நான் தலைவரை இப்படி பண்ணிட்டீங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு பேசக்கூடியவர்கள் உண்டு. இதில் வந்து அதிமுகவில் ஜெயலலிதாங்கிற அந்த தலைமை போன பிறகு தலையில்லாத தலைமை தான் இப்போ இருக்குது இங்கே. இப்போ வந்து அதிமுகவுக்கு தலைமைன்னா என்ன? கொடியும் சின்னமும் தான். சின்னம் முடக்கப்பட்டாச்சு, கொடி இருக்குது. அப்புறம் அம்மா அணி, அப்புறம் இந்த அணி அப்படின்னு 2 அணியாக இருக்குது. முன்னாடி ஜார்ஜ் ஜூனு 4 அணியாக இருந்தது அதிமுக. ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தில் இப்போ திடீர்னு நாங்கள் சசிகலாவை ஒதுக்குறோம் அப்படிங்கிறாங்க. ஒதுக்குறோன்னு சொல்கிறவங்க யாருன்னு பார்த்தா இந்த அம்மா சமாதிக்கு போயிட்டு பொத்துன்னு சசிகலா காலில் விழுந்து, அதுவும் முதலமைச்சரான பிறகு ஓபிஎஸ் சசிகலா காலில் விழுறாங்க. அப்போ அவங்க சசிகலா யார்? அவங்களுக்கு சசிகலா ஒன்றுமே இல்லைன்னு இன்றைக்கி சொல்கிறவங்க அன்றைக்கி காலில் தானே விழுந்தாங்க. அதன் பிறகு என்னாச்சு? அம்மா நீங்கள் தான்மா பார்த்தா எல்லா டிவிலையும் காட்டினாங்களே, நீங்கள் தான்மா கட்சியை காப்பாற்றணும் எல்லாம் அப்படிலாம் அப்படியே கலங்கி அழுது பேசி, அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது கதறினவங்க, தாடி வளர்த்தவங்க எல்லாருமே சொல்கிறேன்னே. அம்மா செத்து போன அன்றைக்கி அழவே இல்லை, டப்புன்னு போனாங்க, பதவி பிரமாணம் பண்ணிக்கிட்டாங்க, கமுகமாக வந்துட்டாங்க. ஏன்னா திரும்பி வரமாட்டாங்க நிச்சயமாக தெரிஞ்சிருச்சு. அது அது என்ன உணர்த்திச்சுனாக்க, அதிமுகவில் ஜெயலலிதா மேலே இத்தனை வருஷம் இவர்கள் காட்டியது மரியாதை அல்ல, பயம், வேற ஒன்றுமே கிடையாது. காலடியிலே இருக்காங்களா, அப்படியே நெசுக்கிட்டா என்ன பண்ணுறதுங்கிற பயம், அப்படி இருந்தாங்க. அதே காலில் விழும்போது இன்னும் 2 கால் பக்கத்தில் இருக்கு, அந்த காலையும் சேர்ந்து தான் விழுந்தாங்க. அந்த 2 கால் தான் சசிகலா கால். சசிகலா இன்றைக்கி அந்த சொத்து குவிப்பு வழக்கில் A1 ஜெயலலிதா இல்லாத காரணத்தினாலையும் அவங்களும் போயிருக்கணும், அவங்க இல்லாத காரணத்தினால A2 A3 A4 உள்ளே போயிருக்காங்க. அவ்வளோதானே தவிர இவங்க காலில் விழுந்தது எப்படி இல்லைன்னு ஆகிடும். இது என்ன சொன்னால், நம்பிக்கைக்கு உரியவன் டிரைவரோ வாட்ச்மேனோ வீட்டில் ஒரு செக்யூரிட்டியாக கூடவே இருக்கக்கூடிய ஒரு மெய்காப்பாளனோ தூங்கும்போது கல்லை போடுற ஒரு உணர்வை தான் இன்றைக்கி வெளியிலேருந்து ஏற்படுது. ஏன்னா இப்போ ஊழல் இல்லையா அதை பற்றி பேசணும். ஒரு தலைமை, அந்த தலைமையில் இத்தனை வருஷம் சசிகலா தானே இருந்தாங்க.
சசிகலா நீக்கப்பட்ட போது 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் இப்படி தானே நீக்கப்பட்டாங்க. நீக்கப்பட்ட போது ரகசியமாக போய் பார்க்கலையா? அதை தாண்டி இப்போது என்ன ஆயிடுச்சு, இந்த அதிமுகவில் சசிகலா வேண்டாம், சசிகலாவால் நியமிக்கப்பட்ட டிடிவி தினகரன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சசிகலாவை யார் நியமிச்சது? இதே ஓபிஎஸும் ஏபிஎஸும் தானே சேர்ந்து நியமித்தாங்க. இப்போ இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வந்தது. இவங்க 2 பேர் தனித்தனியாக அணியாக போனாங்க. தனித்தனியாக அணியாக போகும்பொழுது என்னாச்சு, தனித்தனியாக அணியாக போனாலும் இந்த தொப்பி சின்னம் வரத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், இரட்டை இலை முடக்கப்படுவதற்கு முன்னாடி இவங்க தான் ஒரே அணியாக இருந்தாங்க. அப்புறம் கட்சி 2 பேர் பிரிஞ்சாங்க, சின்னத்தை முடக்கிட்டாங்க. அந்த சின்னத்தை முடக்கிறதுக்கு முன்னாடி சசிகலாவை தான் இவங்க பொதுச் செயலாளராக சொன்னாங்க. அவங்க துணை பொதுச் செயலாளராக அவங்க டிடிவியை நியமித்தாங்கன்னு சொல்கிறாங்க. நியமிச்சிட்டாங்க. சண்டை போட்டாங்க. கட்சி 2 ஆயிடுச்சு. நடுவில் தனியாக தீபா ஒரு தனியாக ஒருத்தரும் 3வது ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனில் அவங்களும் நான் தான் உண்மையான அதிமுகங்கிறாங்க. இதுக்கு நடுவில் நாங்கள் 2 பேர் இணைஞ்சிட்டோம். இவங்க 2 பேரும் சரி இணைஞ்சிட்டா என்ன பண்ணுவாங்க, அப்போ கொடியும் சின்னமும் வேணும்னாக்க எல்லாத்தையும் திருப்பி விட்ரா பண்ணிப்பாங்க. அந்த கேஸெல்லாம் நான் விட்ரா பண்ணிக்கிட்டா அதுக்கு முந்தின ஸ்டாண்ட் என்ன, இவங்க எல்லாரும் சேர்ந்து சசிகலாவை நியமித்தது செல்லும் தானே. அப்போ சசிகலாவை நியமித்தது செல்லும் என்றால் பொதுச் செயலாளர் என்ற முறையில் சசிகலா மட்டும்தான் பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு அதிகாரம் இருக்கு. சார், நான் ஒரு அவுட் சைடர், வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவன். பொதுக்குழு செல்லுமா செல்லாதா, உள்ளே போகலாமா போகக்கூடாதா, இந்த வெட்டி வம்பில் எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். அதிமுகவில் நான் உறுப்பினராக இருந்தபோது எனக்கு அழைப்பிதழ் வராத போது நானே போலியே, எனக்கு ஏன் கொடுக்கல நான் கெஞ்சலியே. அதன் பிறகு அந்த விஷயம் நான் ஜெயலலிதா அவர்களுக்கு தெரிஞ்சு என்ன அங்கே கூட்டிட்டு வர வரைக்கும் வானகரத்தில் வெயிட் பண்ணாங்க. ஏன்னா அது அவங்க என் மேலே வைத்திருந்த ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க மிஸ்டர் சேகர் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு இப்போ தான் 10 நிமிஷம் முன்னாடி தான் இன்விடேஷன் வந்தது அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் நான் சொன்னேன், நான் உங்கள் கட்சியை விட்டு போகணுன்னாக்க திருட்டுத்தனமாக சிவரேரி குச்சிலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, நேரம் உங்ககிட்ட சொல்லிட்டு போவேன். நான் எப்படி உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேனோ அது மாதிரி நீங்களும் என் மேலே நம்பிக்கை வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தேன். இது எதற்காக நான் சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ நடக்கிறது சேர்த்து வச்ச சொத்து மிஸ் ஆகிடக்கூடாது. இப்போ நம்ம மேலே இருக்கிற கேஸ் எல்லாத்துலேயும் தப்பிக்கிறதுக்கு இது ஒரு வழியாக கூட இருக்குமோ, அதிகாரம் போயிடுச்சுன்னா நம்ம ஒன்றும் இல்லாத போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம். ஒரு பக்கம் அதிகாரம் இருக்குது, இன்னொரு பக்கம் உறுப்பினர்கள் இருக்காங்க. உறுப்பினர்கள் இருக்காங்களா இல்லையா, அதிகாரம் இருக்கா இல்லையா, எல்லாம் இந்த 15ஆம் தேதி போது வரும் செப்டம்பர் 15க்குள்ளே தெரிஞ்சிடும். இப்போ குரு பயிற்சி வர்றது 2ஆம் தேதி, அதோடைய பலன் ஒன்று இருக்குது. யார் யாருக்கு எங்கே குரு பெயர்றாரு அப்படின்னு தெரியும். குரு பெயர்ந்து சனியில்கிட்ட விழுறாரா இல்லை எங்கே விழுறாருங்கிறது இனிமேல் தான் தெரியும். அதனால் ஆனால் ஒன்று, அதிமுக என்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையை இழந்து விட்டது. இனிமே அதிமுக பெரிய அளவில் வரணும் அப்படிங்கிறது ஆசைப்படலாம் ஒழிய நடக்கிற காரியம் கிடையாது. ஏன்னா இது என்ன ஆயிடுச்சு, இந்த அணி அந்த அணின்னு சொல்லி, அப்புறம் ஓபிஎஸ் அணின்னு சொல்லி, அது இபிஎஸ் அணின்னு சொல்லி, ஓபிஎஸ் அணி என்ன சொன்னார், ஊழல் கட்சி அப்படின்னாரு. அந்த ஊழலை எதிர்த்து நான் போராட்டம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு பார்த்தா அவர் ஊழலோடு சேர்ந்து ஊனான்னு சொல்லி ஊலாலாலான்னு 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்போ அவர் ஊழலை ஒத்துக்கிறாரா இல்லை ஊழல் இல்லைங்கிறாரா, தப்பாக சொல்லிட்டேங்கிறாரா? ஒன்று ஆக மொத்தம் ஜனங்களுக்கு ஒன்றுமே நடக்கலை. அதான் முக்கியம். யார் வேணால் ஆண்டுட்டு போட்டோம், ஆனால் ஜனங்களுக்கு வர வேண்டிய காலங்காலத்தில் வர வேண்டிய பால், குழாயில் வர வேண்டிய தண்ணி, சுவிட்சு போட்டால் வர வேண்டிய எலக்ட்ரிசிட்டி, ரோட்டில் போனால் பஞ்சர் ஆகாத நல்ல ரோடு, இதே தான் பஸ்ஸு, இது இருந்தால் போகிறோம். அதுக்கு மேலே மந்திரி பேர் கூட ஜனங்களுக்கு தெரியாது. எதுக்கு தெரியணும்? இப்போ மக்களுக்கு எதுவுமே கிடைக்காத ஒரு சூழல் இருக்குது. ஜெயலலிதா இருந்தபோதே 110 விதிகளை கிட்டத்தட்ட 110 திட்டங்கள் சொன்னாங்க. அதில் எத்தனை திட்டம் வந்தது? திட்டம் வரலைன்னா உடனே அவங்க மேலே அவதூறு வழக்கு தான் போட்டாங்க. அதுக்கு மேலே ஒன்றுமே நடக்கலை.
அந்த மாதிரியான ஒரு சூழலில் இன்னைக்கு ஜெயலலிதாவும் இல்லை, தலைமை இல்லை. நாளைக்கு அது டிடிவி தினகரன் வராரா, சசிகலா வராரா, யார் வராங்க? கட்சி இருந்தால்தான் ஆட்சி இருக்கும், அடிப்படை. இப்போது ஆட்சியில் மொத்தம் 122 பேர் தான், சபாநாயகர் எல்லாரையும் சேர்த்து 122 பேர், ஒன்று போச்சுன்னா 121 பேர். ஆனால் அடிப்படையான ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். இது இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, இது கடைசியில் தேவர்களுக்கும் கொங்கு உள்ளவர்களுக்கும் உள்ள ஒரு ஜாதியான பிரச்சனை மாதிரி மாறிடுச்சு. இதுதான் அடிப்படை. இப்போ நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இதுதான் மேட்டர். இத்தனை வருஷம் நீங்கள் ஆண்டுட்டீங்க, இனிமேல் நாங்கள் ஆள்றோம் அப்படின்னு அந்த காலத்து ராஜாக்கள்லாம் அந்த படையெடுத்து வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி சில சமயம் ராஜாவுக்கு விஷம் வச்சுருவாங்க. ராஜா அது வேட்டைக்கு போகும்போது அவருக்கு சாப்பாட்டில் விஷம் வைக்கிறது, இல்லாட்டா மிருகத்தை கொள்கிற மாதிரி அப்படியே கொட்டு தப்பாம்பு போட்டு செத்து போட்டாருன்றது, அதெல்லாம் அந்த காலத்தில் எத்தனையோ நடந்திருக்கு. அந்த மாதிரியான பல சூழ்ச்சிகள் அரியணையை பிடிப்பதற்கு எவ்வளவோ நடக்கும். அதுதான் இந்த 75 நாள் ரகசியம் என்ன, ரகசியத்தை வெளியிடுன்னு இவங்களே சொன்னாங்க. இப்போ ரகசியம் வெளில வந்துருச்சா? தவறவும் அந்த பழைய ரிட்டையர்டு ஜட்ஜை வச்சு ஒரே ஒரு நபர் கமிஷன், ஒரு நபர் குழுவாங்க. ஒரு நபர் எப்படி குழுவாக முடியும்? அந்த ஒரு நபர் குழு எல்லாமே கண் துடைப்பு நாடகம். ஏதோ ஒரு ஜட்ஜுக்கு, கவர்மெண்ட்டுக்கு பிடிச்ச ஜட்ஜுக்கு ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா கொடுத்தா நம்ம ஆசைப்பட்டதை எழுதிட்டு முந்திரி பக்கோடை சாப்பிட்டு போவாங்க. அதுக்கு மேலே எந்த நியாயமான இதுவும் வராது. உண்மையிலேயே ஜெயலலிதா இறப்பில் மர்மம் இருக்கும் என்று குற்றம் சாட்டியவர்கள் நினைத்தால் சிபிஐக்கு போகணும். இல்லைன்னா அதில் இல்லையா ப்ரெசண்ட்டில் இருக்கிற கமிஷன் ஒரு 5 ஜட்ஜுக்கிட்ட போய் இந்த நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ப்ரெசண்ட் ஜட்ஜஸை வச்சு பண்ணட்டும், அவங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணட்டும். அது என்ன ரிட்டையர்டு ஜட்ஜு? பிடி உஷா ரிட்டையர்ட் ஆகிட்டாக்க பொழுது போகலன்னா பிடி உஷா நீ வேணால் ஓடிட்டு வாமா ஒலிம்பிக்ஸுக்குன்னு சொல்லுவாங்களா? அவர் தான் ரிட்டையர்ட் ஆகிட்டார்ல. ரிட்டையர்ட் ஆனவங்களையும் இழுத்து காசு கொடுக்கணும். உங்களுக்கு காசு கொடுக்கணும்னா கொடுத்துட்டு போங்க. அது எதுக்கு ரிட்டையர்ட் ஆனவங்களை வச்சு ஜட்ஜு? கேலி கூத்தான ஒரு விஷயம். அதனால இந்த போர், இது ஒரு போர் ஆரம்பிச்சிருச்சு. அது நேரடியான ஒரு போர் ஆயிடுச்சு. இப்போ டிடிவி தினகரன் அவர் பாட்டுக்கு ஒரு செக்டில் அவர் நிர்வாகிகள்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் ஓபிஎஸ் ஒரு குரூப் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. இப்போ 3 டீம் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் 3 நிர்வாகிகள் இருப்பாங்க. இதை தவிர டெல்லியில் இருக்கிற எம்பிக்கள் ஒரு செட்டு ஒன்று இருக்குது. ஸோ 4. தீபா ஒன்று தனியாக ஒரு இது போட்டு அவர் ஆயில் ராஜா தலைமையில் அவர் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. மாதவன் ஏதோ ஒன்று தனி கட்சி ஒன்று பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 6-7 கட்சி காமெடியாக பூத்தடிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் இவங்க அவங்கள காமெடிங்கிறது, அவங்க இவங்கள காமெடிங்கிறதுன்னு சீரியஸாக மூஞ்சியை வச்சுட்டா காமெடி ஆகிடாதுங்க. நீங்கள் சொல்கிற வாயிலேருந்து வர வார்த்தை எல்லார் வாயிலேருந்து வந்து ரொம்ப காமெடியாக இருக்கு. அவரை இதில் இனிமேல் ஒன்றாக பேசினால் கூட துப்பின எச்சல்களும் காரி துப்பினதும் வாந்தி எடுத்ததும் திருப்பி உள்ள முழுங்க முடியாது. அவரை இந்த அத்தனை சதவீத ஓட்டு என்பது கண்டிப்பாக போயிடுச்சு. ஏன்னா பொதுத்தளத்திலிருந்து ஜெயலலிதா தலைமைக்கு அப்படின்னு கிடைச்ச ஓட்டு இனிமேல் கிடைக்காது. இனிமேல் 32% ஓட்டு அதிமுகவுக்கு என்பது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அது 26% வரைக்கும் தான் இருக்கும். இந்த 1.5 கோடி உறுப்பினர்களே இல்லாத ஒன்று. சும்மா சொல்கிறது 1.5 கோடி. அப்போ எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க? அப்போது 4.5 கோடி பேர் தான் ஓட்டே போடுறேன்றாங்க. அப்போ 3 கோடி பேர் 3 கோடி ஓட்டு வாங்கணுமே ஏடிஎம்கேல. 1.5 கோடி உறுப்பினர் இருந்தால் புருஷன் பொண்டாட்டி மாத்திரமே ஓட்டு போட்டாலே 3 கோடி ஓட்டு வரணுமே. ஏன் வரமாட்டேங்குது? நீங்கள் செய்கிற நல்லதுக்கும் நல்ல விஷயங்களுக்கும் நல்ல திட்டங்களுக்கும் மட்டும்தான் ஜனங்க ஓட்டு போடுவாங்க. இந்த இலவசம் தான் தமிழ்நாட்டிலேயே இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே சோம்பேறி ஆக்கிடுச்சு. தமிழ்நாடு உருப்படணும்னா முதல்ல அந்த ஒரு நாள் 100 ரூபா வேலைவாய்ப்பு திட்டத்தை கைவிடணும் அரசாங்கம். அப்போ தான் சரியாக வரும். நாம் தமிழ்நாட்டில் படித்தவங்களுக்கு வேலை, தமிழ்நாட்டுக்கு படித்தவங்களுக்கு வேலை, என்ன வேலையை கொடுக்க முடியும்? பாவம், இப்போ மந்திரிகளுக்கே வேலை இல்லாமல் பொதுக்குழுவும் செயற்குழுவும் போட்டுட்டு இருக்காங்க. பொதுக்குழு போகணுன்னா 21 நாள் டைமு. பொதுக்குழுக்கு யாரை கூப்பிடுவாங்க? இந்த 121 பேர் வந்தால் போருமா? பாக்கி இருக்கிற 2500 பேர் வரணும். அந்த 2500 பேர்லேயோ 2700 பேர்லேயோ சசிகலாவால் நியமிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்னு பார்க்கணும். ஓகே.
அப்போ வந்து ஓபிஎஸும் இபிஎஸும் யாரையும் நியமிக்கலை. அப்போ அவங்களுக்கு விசுவாசியாக இருக்கிறவங்க குறைச்சலான எண்ணிக்கை எடுப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் பல அசிங்கங்களை சந்திக்க வேண்டிய சூழலில் தான் அதிமுக இருக்கிறது. இந்த அதிமுக தலைமை மறைவினால திரு ரஜினிகாந்த் கமலஹாசன் நீங்க தான் 2 பேருக்கும் பதவி அமைச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சினிமா முதலமைச்சராக ரஜினிகாந்த் இருப்பான், துணை முதலமைச்சராக கமலஹாசன் விஸ்வேஸ்வரய்யா அவர்கள் பதவி அமைச்சிருக்காரு அப்படின்னு. இதில் சீமான் கண்டிக்கல. என்ன சீமான் கூட தான் ஒரு பெரிய காமெடியன். இலங்கையில் அரசு எப்படி நடக்கணும்னு சீமான் இங்கேருந்து பேசலையா? நாளைக்கு இலங்கையில் இருக்கிற ஒரு அமைச்சர் வந்து சீஃப் மினிஸ்டர் மவுண்ட் ரோடு வழியாக இனிமேல் தலைமைச் செயலகத்துக்கு போகக்கூடாது, பீச் ரோடு வழியாக தான் போகணுன்னு அவங்க சொன்னால் நாம் கேட்போம்மா? சீமான் என்ன நினைக்கிறார்? உலகத் தமிழர்களுக்கெல்லாம் தான் நரம்பு புடைக்க பேசிட்டா அவர் நல்லவர் ஆகிடுவாரா? இல்லைன்னா அவர் பேசுகிறதுலாம் நியாயமாகிடுமா? பாவம் சீமான் நல்லவர், அவருக்கு பெரிய ஆசை இருக்குது, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு படமோ 2 படமோ பண்ணியிருக்காரு. ஆனால் இவ்வளோ பெரிய காரு கீரெல்லாம் வச்சுருக்காருன்னா அதுக்கே பெரிய சாமர்த்தியம் வேணும். எப்படி வந்ததெல்லாம் நான் ஏன் கேட்கணும்? நான் கேட்க மாட்டேன். ஆனால் இந்த இலங்கை பிரச்சனையை வியாபாரமாக்கி சம்பாதிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சீமான் நான் என்ன சொன்னேன், ரஜினிகாந்த் மட்டும் அரசியலுக்கு வரதுனால பெரிய மாற்றம் ஏற்படாது. சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வரணும்னு சொல்கிறீங்க, நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க தம்பி சீமான், உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் சொல்கிறது என்ன, எதுக்காக சொல்கிறேன்னா, சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு கத்துறவங்களுக்காக சொல்கிறேன். ஏன் வரக்கூடாது? 1வது 2வது படிச்சுவேன், சாராயம் காய்ச்சறவன், செருப்பு கடை வைக்கிறவன், இன்னொருத்த செருப்பை திருடுறவன், சமுதாயத்தில் ஒரு பல தவறுகளை செய்கிறவன், ஒழுக்கம் இல்லாதவன், இவங்கள்லாம் அரசியலுக்கு வரும்போது அந்த மாதிரியான கேரக்டரில் நடித்தவங்க வரதில் என்ன தப்பு? வந்தால் என்ன? ஆனால் வெறும் பிரபலத்தன்மை மட்டும் ஜனங்களுக்கு போராது, அதை தாண்டி செய்யணும். இன்றைக்கி வேணால் ரஜினி வந்து கமல் வந்து பிஏ வழியாக பேசலாம், நாளைக்கு அந்த பதவி வந்துட்டால் ஃபோன் நம்பர் கொடுத்தா அவங்க எடுத்து பேசணும். ராத்திரி 1 மணிக்கு என்ன தலைவரை என்ன கரண்ட் வரலையான்னா பதில் சொல்ல தெரியணும். கலைஞர் வீட்டுக்கு ராத்திரி பண்ணுங்கள், 12 மணிக்கு பண்ணுங்கள், இல்லை 1 மணிக்கு பண்ணுங்கள், சண்முகநாதன் எடுப்பார், இல்லை யாராவது ஒருத்தர் எடுப்பார். ரொம்ப எமர்ஜென்சின்னு சொல்லுங்கள், கலைஞர் லைனில் வந்து பேசுவார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பதவிக்கு வந்து உட்கார்றது பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் அந்த 24 மணி நேரமும் அந்த பதவியில் இருக்கிறவங்க எல்லாரும் சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டுக்கு போகிற மாதிரி போக முடியாது, ஜாலியாக வெளியூருக்கு போக முடியாது, டூர் போக முடியாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ரஜினிகாந்தும் அரசியலுக்கு வருதுன்னா தமிழ்நாட்டை குறைஞ்சது 3 தடவையாவது சுற்றுப்பயணம் பண்ணணும். எல்லாமே நிழல் ரஜினிகாந்தியை பார்க்க விருப்பப்பட மாட்டாங்க. கமலஹாசனும் அப்படித்தான், 2 பேர் எனக்கு நல்ல நண்பர்கள். அந்த மாதிரி ஒரு சூழலில் இவங்க 2 பேர், ரஜினி வரேன்ட்டு 96லேருந்தே ஒரு பேச்சு இருக்குது, அவர் சொல்லவே இல்லை இன்னி வரைக்கும். அதே போல் கமல் இப்போ ட்விட்டரில் போட்டுட்ருக்காரு. ஏன்னா அவருக்கு ஒரு பாதிப்பு வருது, பாதிப்புகளை சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பாதிக்கும் போது அவர் ஒரு குரல் கொடுக்குறார். கமலஹாசன் ஏன் குரல் கொடுக்குறாரு? அவர் எதுக்கு கூட சினிமாவில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு வாங்க அப்படின்னு, அரசியல்வாதிக்கு முதல்ல அரசியல் பிரச்சனையை தீர்த்துட்டா எல்லா பிரச்சனையும் பேசுகிறாங்க. ஜனங்களை ஒழுக்கமாறுன்னு எவ்வளோ அரசியல்வாதி சொல்கிறவனே சின்ன வீட்டிலேருந்து தானே பேசுகிறாங்க. அப்புறம் இவங்க என்ன ஒழுக்கத்தை பற்றி பேசுறது? அதுக்கு சொல்கிறேன், ஏன் கமலஹாசன் பேசக்கூடாது? கமலஹாசனுக்கு 18 வயசா இல்லையா? ஆச்சுல, ஒழுங்காக வரி கட்டுறாருல்ல, ஏன் பேசக்கூடாது? கமலும் வராரு, விஜய் வரணுன்ட்டு அவர் ரசிகர்கள் ரொம்ப ஆசைப்படுறாங்க, அஜித் வரணும்னு. அன்றைக்கி அஜித் ரொம்ப தைரியசாலி, எதிர்க்க அவர் வந்து கலைஞர் ஆளுங்கட்சியாக இருக்கும்போதே மேடையிலேருந்து ஐயா எங்களுக்கு பிரச்சனை அப்படி குரல் கொடுத்த தைரியசாலி அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த 4 பேருமே ஒரு அணியில் இருக்கணும். அப்படி இருந்தால் அது வந்து ஒரு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள ஒரு இடமாக அமையும். ஆனால் ஐடியாலஜி இப்படி ஒத்து வருமா? ரஜினி பயங்கர ஆன்மீகவாதி, கமல் நான் கருப்பு சட்டை போடுற ஆள் இருந்தால், கடவுள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறவர் அவர். அதனால் நாம் என்ன பண்ணுவோம், விஸ்வரூபம் எடுப்பார், இந்த பக்கம் பார்த்தா தசாவதாரம் எடுப்பார். கமலுடைய சினிமா இமேஜை வச்சு கமல் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, விஜய் ஒரு மாஸ் ஹீரோ, எல்லாருக்கும் பிடித்தவர், நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுற ஒருத்தர். உடனே அடுத்தது அஜித். ஸோ இவங்க 4 பேருக்குமே ஆளுக்கு வந்து 8% 6% இருந்தால் கூட கிட்டத்தட்ட 30% வந்துடுது. அதன் பிறகு
இப்போ ரஜினி இதில் சீனியர். ரஜினிக்கு 67 வயசு ஆச்சு, அதனால முதலமைச்சர்னு சொன்னேன். அப்போ ரஜினி அவர் ஹெல்த்து, எல்லாருக்குமே ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஒருவேளை நமக்கு ஹெல்த் உழைக்காது, ஒத்துழைக்காதுன்னு அவர் நினைத்தால் கை காட்டலாம். கமல் பார்த்துக்கிட்டோம், நான் கூட இருக்கேன், என்ன கெட்டு போச்சு? இதென்ன சினிமாவா போட்டி போடுறதுக்கு? ஒன்றுமே கிடையாது. 100 நாள் ஓடுற சினிமா கதாநாயகன் தொடர்ந்து ஓடினா கூட 100 நாளில் என்ன ஆகுது? ஒரு ஷோ 2 மணி நேரம் தான் ஓடுது. அந்த 2 மணி நேரத்துக்கு ஒரு படத்துக்கு 100 நாள் தான் வேலை செய்கிறாங்க. அப்படி கிடையாது. இது அரசியலுக்கு வந்துட்டா 5 வருஷமும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு பார்க்காம வேலை செய்யணும். கரெக்டாக இந்த 8 மணி நேரம் வேலை செய்கிறேன், என் ஷார்ட்டு முடிஞ்சோன்னா கேரவனுக்கு போகிறேன்லாம் போக முடியாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அரசியலுக்கு வரவங்களுக்கு முதல்ல உடம்புல தெம்பு வேணும், அதை விட மனசில் தெம்பு வேணும். நம்மளுடைய ஸ்டேட்டஸு, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எனக்கு எத்தனை பேரை தெரியுமா, அதெல்லாம் தேவையே இல்லை. ரஜினி இப்போது சமீபத்தில் ரஜினியெல்லாம் பெரிய லெவல், ஒரு சிங்கம் மாதிரி. அவருக்கு வந்து ஒரு சுண்டலி போய் பிராண்ட் அம்பாசிடராக இருக்கக்கூடாது. ரஜினியை நான் சிங்கம் சொல்கிறதில்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எதுக்கு தேவையில்லாத இன்னொருத்தர் போய் நான் சுண்டலின்னு சொல்கிறேன்? அதுக்கு தான் காரணம் என்னென்னா, ஒவ்வொருத்தரும் எல்லாருக்கும் ஆசை இருக்குது. நான் ஒன்று ரஜினி கட்சி ஆரம்பித்தா ரஜினி கட்சிக்கு போகிறது கிடையாது, கமல் கட்சி ஆரம்பித்தா கமல் கட்சிக்கு போகிறது இல்லை. ஏன்னா நானே கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கும் பின்புலம் இருக்கிறது எனக்கு. ஆனால் நான் இன்றைக்கி வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய கட்சியான நான் பாரதிய ஜனதாவில் இன்றைக்கி நம்ம பாரத பிரதமருக்கு தெரிந்த ஒரு நபராக நான் இருக்கேன். எனக்கு அது போகிறோம், அதுக்கு மேலே நான் ஒன்றும் எதிர்பார்க்கல. அதனால் இது வந்து அதில் சீமான் அவர்கள் புரிஞ்சுக்கணும். நான் ஒன்றும் அரசியல் தெரியாது பேசலை, ஆனால் எனக்கு கழுத்து நடமெல்லாம் இழுத்துக்கிட்டு பேசுறதுக்கு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் விரும்பின காஃபி மட்டும் சாப்பிட்றேன், அதுக்கு மேலே எனக்கு எவ்வளோ தெம்பு இருக்கோ அவ்வளோதான் நான் பேசுவேன். பட் என் நல்ல பிரிஸ்காக வேலை செய்யும். அதனால் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், சோ அவர்களுடைய நான் சிஷ்யன், மானசீக குரு. என் மனசில் இருக்கிறத நேரடியாக பழிச்சுன்னு சொல்கிற தைரியம் எனக்கு இருக்குது. ஏன்னா நான் யார்கிட்டையும் கை நீட்டி ஒரு பைசா கூட வாங்கலை. ஓகேயா? அதிமுகவில் சேரும் போதே என்னை வந்து இதே திண்டுக்கல் சீனிவாசன் தான் வந்தார். அம்மா அமிச்சாருங்க அப்படின்னு வந்து, உங்களுக்கு 2C போருமான்னு கேட்டேன். 2Cனா அப்படின்னு கேட்டேன் 2004. இல்லை 2 கோடி ரூபாய் கட்சியில் சேர்றவங்களாம் கொடுப்போம். நான் பணத்துக்காக இந்த கட்சிக்கு வரல. நான் பணத்துக்காக வரதுன்னா நான் எப்போது வந்திருப்பேன். நீங்கள் 40 சீட்டு தோற்ற அன்றைக்கி நான் லெட்டர் கொடுத்தவன். அதனால் நான் வந்து அம்மாவுடைய ஆளுமை திறனுக்காகவும் அவங்க என் மேலே வச்சுருக்கிற ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்காகவும் தான் வரேன் அப்படின்னு. அப்படிப்பட்டவன் தான் நான். 5 வருஷம் மயிலாப்பூர் எம்எல்ஏவாக இருந்தேன். 300 கோடி ரூபா வேலை நடந்தது. ஒரு பைசா கமிஷன் வாங்கினேன்னு யாரையாவது சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 2000 பேருக்கு நான் ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்தேன். கார்டு இல்லாதவங்களுக்கு 2வது கார்டு 3வது கார்டெலாம் இல்லை. அதே போல் ஒரு 1500 பேருக்கு ஓல்டேஜ் பென்ஷன், விதவைகள் பென்ஷன், அது மாதிரி என்னது நியாயமாக இருக்கணும். நான் டெஸ்ட் பண்ணுவேன், எனக்கு அது நியாயமாக இருக்கணும். கொண்டு வர பேப்பர்லெல்லாம் கையெழுத்து போடுற வழக்கம்லாம் எனக்கு கிடையாது. அதனால் சொல்கிறேன். அதனால் தம்பி சீமெல்லாம் என்னை விட வயசில் 20 வயசுக்கு மேலே சின்னவர். கல்யாணமே இப்போ தான் ஆச்சு. என் பொண்ணு பையனுக்கே கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால் எனக்கும் அவருக்கு இருக்கிற வித்தியாசம் நிறையா இருக்குது. அனுபவம் தான் ஆசான். சீமான் 20 வருஷம் கழித்து இதே மாதிரி பேசிட்டா நானும் இருப்பேன், அவரும் இருப்பேன். அப்போ பேசிக்கலாம். கேளுங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நான் எதுக்கு ஓட்டு பண்ணோம்? நான் என்ன பிக் பாஸ் நிகழ்ச்சி என்ன ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போதா? அதெல்லாம் அது ஒரு என்டர்டெய்னருங்க. என்னை கூட கேட்டாங்க, பிக் பாஸில் நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஏன் கமல் பண்ணலையா அப்படின்னு கேட்டேன் நான். ஏனென்றால் பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சியில் நான் பண்ணணும்னா நான் ஆங்கராக தான் இருப்பேன். இந்த தமிழ்நாட்டு டெலிவிஷன்லேயே முதல் டெலிவிஷன் தொடர் தயாரித்தவன் நான் பயனீர். பல முதல்களுக்கு சொந்தக்காரன். ரொம்ப கமல் என்னை விட பிரபலமானவர், என்னோட பெரிய நடிகர், அது வேறு விஷயம். தொலைக்காட்சியில் பாலச்சந்தரை விட நான் சீனியர். என்கே விஸ்வநாதன் தமிழ்நாட்டில் அவுட்டோரில் வந்து டூயல் ஷாட் எடுத்த கேமராமேன். அவர் சொல்லுவார், டெலிவிஷன் கேமராவுக்கு நீ தாண்டா எனக்கு குரு அப்படின்பார். ஸோ எல்லாருமே எல்லாத்தையும் போய் பீத்திக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அதனால் எனக்கு
அது தேவைப்பட்டால் எனக்கு எது தேவைப்படுமோ பண்ணணும். ஏன்னா சினிமாவில் இருக்கும்போது கூட நான் வந்து பீக்கில் இருக்கும்போது சொல்கிறேன், 95 படம் தான் பண்ணியிருக்கேன், 195 படம் ரெஃப்யூஸ் பண்ணியிருக்கேன். இதோ போன மாதம் ஒரு 3 படம் பண்ண மாட்டேன்னு கதை சொல்கிறாங்க. சார் நீங்கள் வந்து ஜாலியான அப்பா சார், நீங்களும் பையனும் சேர்ந்து சாராய கடையில் தண்ணி அடிச்சிட்ருக்கீங்கண்ணா. இது என்ன, இதுதான் ஜாலியான அப்பா? இது அசிங்கம் பிடிச்ச அப்பா இல்லை இது? எதுக்கு நான் பண்ணும் இது? நான் என் சொந்த வாழ்க்கையில் தண்ணி அடிச்சதே இல்லை, சிகரெட் குடிச்சது இல்லை. நான் எதுக்கு இது போய் சினிமாவில் காசுக்காக போய் பண்ணணும்? நான் பண்ண மாட்டேன். எனக்கு தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். காசுக்காக எதை வேணாலும் செய்யலாம்னா ஏன் அரசாங்கமே சொல்கிறது இது வருமானத்துக்கு பண்ணுறோம், வருமானத்துக்கு பண்ணுறோம்? ஏன் ரெட் லைட் ஏரியா மாத்திரம் எதுக்கு? அதுவும் வருமானம் தானே, பண்ணிட வேண்டியது தானே. எதுக்காக எல்லா வீட்லையும் டாஸ்மார்க் மட்டும் திறந்து வச்சுருக்கீங்க? அதுக்கு அடுத்த தேவை மக்களுக்கு தேவைன்னா அதை பூர்த்தி செய்ய வேண்டியது அரசோட கடமை இல்லையா? நாம் ஒன்றும் புதுசாக ஒன்றும் உண்டாக்கலையே. டெல்லியில் இருக்குது, பாம்பேயில் இருக்குது, கல்கட்டாவில் இருக்குது, சவுத்தில் வந்துட்டு போட்டுமே. இல்லை, கலாச்சாரம் சீரழிவு எல்லாம் நமக்கு தாங்க. நாம் கலாச்சாரத்தை சீரழிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது கலாச்சார சீரழிவாக தெரியாது, முற்போக்கு சிந்தனையாக போயிடும். நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல, இன்னொருத்த செய்கிறான்னா அது கலாச்சார சீரழிவாக இருக்கும். பிக் பாஸில் ஒரு கலாச்சார சீரழிவும் கிடையாது. ரொம்ப நல்லா. என்ன கலாச்சார சீரழிவு? அதில் என்ன வந்துருச்சு? லேடிஸ் தனியார் ரூம் படுக்கிறாங்க, ஜென்ஸ் படுக்கிறாங்க. அவர் தன்னோட சொந்த அண்ணன் மாதிரி நினச்சி நான் இங்கே படுக்கட்டுமான்னு கேட்குறேன். என்ன தப்பு? அதில் ஒன்றும் தவறு நடக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. அதில் மருத்துவ முத்தம் கொடுத்த ஆரவையே வந்து ஜனங்க தானே கண்டிக்கிறாங்க. ஜனங்களுக்கு தெரியாதா என்ன நடக்குதுன்னு? அந்த நிகழ்ச்சி எப்படி பார்க்கணுன்னா, அங்கே இருக்கிற காயத்ரி மாதிரி நம்ம சமூகத்தில் எத்தனையோ காயத்ரிகள் இருக்காங்க, அங்கே இருக்கிற ஜூலி மாதிரி எத்தனையோ ஜூலி இருக்காங்க, அங்கே இருக்கிற ஆரோ மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. அவர்களை நாம் அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. பணமும் வசதியும் இருக்கும்போது ஒருத்தன் அவ்வளோ நல்லவனாக கூட இருப்பான். ஆனால் அவனே அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படும் போது அவன் அவ்வளோ நல்லவனாக இருப்பானான்னு பார்க்கணும். இதுதான் அந்த பிக் பாஸோடைய விஷயம். அதனால் பிக் பாஸை கண்டம் பண்ணுறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அது ஒரு ஷோ. ஏங்க பிக் பா உங்கள் டிவியை திறந்தோன்னா பிக் பாஸை தவிர உங்கள் டிவியில் வேறு ஒன்றுமே வரல அப்படின்னா அப்போ திட்டுங்க. அது எப்படி அரசாங்கம் இது எங்களை பார்க்க வைக்கிறதுன்னு சொல்லுங்கள். திறந்தால் 300 சேனல் வருது, சங்கரா டிவி வருது. ஏன் சங்கரா டிவி பார்க்க மாட்டேன்றீங்க? சங்கரா டிவி பார்த்துட்டு போக வேண்டியதானே சந்தோஷமா? சாய் இருக்குது, சாய் டிவி வருது, பக்தி டிவி வருது, எத்தனை டிவி வருது. இங்கே இந்த பக்கம் சன் டிவி வருது, ஜெயா டிவி வருது, எத்தனையோ ஒளியும் மொழியும் வந்துட்டுருக்கு. அங்கே போங்க. இல்லை யானை குட்டி போடுறதை காட்டுறாங்க அனிமல் பிளானட்டில், எப்படி வார் வந்ததுன்னு சொல்கிறாங்க, அதை பாருங்கள். அந்த 300 சேனல்லையும் பிடிவாதமாக 153வது சேனல் தான் நான் பார்ப்பேன். அது கலாச்சார சீரியல்னா அப்போ எஃப்டிவி வரலையா? எஃப்டிவியில் இல்லாத கலாச்சார சீரியல் வந்துருச்சா? ராத்திரி 11 மணிக்கு மேலே லேகியம் வைக்கிறாங்களே, இந்த விரைப்புத்தன்மை அது இதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கே தனியாக சென்சார் போடணும். அந்த கேள்வி கேட்குற பொண்ணுக்கே டிவியே முன்பகை சாஞ்சிரும் போல் இருக்குது. அந்த மாதிரி அது கலாச்சார சீரியல் இல்லையா? அதாவது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சி நீங்கள் ரகசியமாக ரசிச்சிங்கன்னா அது சந்தோஷமான நிகழ்ச்சி. உங்கள் கூடவே 2-3 பேர் எட்டி பார்த்துட்டாக்க அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் நல்லவனாக நடிக்கணுங்கிறதுக்காக சிச்சி என்ன அசிங்கம் முடிச்சுது, போங்க எல்லாம் தூங்க போங்க அப்படின்ட்டு அப்புறம் நாம மட்டும் போட்டு செல்ஃபோனில் பார்க்க. இதுதாங்க யூ சர்டிஃபிகேட்டுக்கு ஏ சர்டிஃபிகேட்டுக்கும் உள்ள வித்தியாசம். யூ சர்டிஃபிகேட்னா குடும்பத்தோடு எல்லோரும் போய் பார்ப்பாங்க, ஏ சர்டிஃபிகேட்னா அதே படத்தை அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தனித்தனியாக போய் பார்ப்பாங்க, அவ்வளோதான். இதுதான் கலாச்சார சீரழிவு. அதனால் கலாச்சாரம் நம்மக்கிட்ட இருக்குது, அதை காப்பாற்றுறது நம்ம கடமை. நம்ம கலாச்சாரத்தை நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு நல்ல ரோட்டில் எச்ச துப்புறோமே அது கலாச்சார சீரழிவு இல்லையா? ரோட்டில் ஒன்று கடிக்கிறோமே அது கலாச்சார சீரழிவு இல்லையா? ஆஃப் ட்ரையர் போட்டுட்டாக்க சீரழிவா? பொம்பளை குறைச்சலா ட்ரெஸ் போட்டால் கை வச்சிருவியா? என்னது இது? அதெல்லாம் நம்ம மனோபாவம் மாறல. மனோபாவம் இன்னும் பழமையான காலத்தில் இருக்குது. தமிழன் பார்த்தா இடுப்பு பெல்ட்டு பார்த்தா கிராக்கடைல் பெல்ட்டு, பேன் ஹுசேன் ஷர்ட்டு, அந்த பாண்ட்டு, அந்த இது ஷூ என்னடானாக்கா ரிபாக் ஷூ, ஒன்று கூட தமிழுக்கு சொந்தமானதே கிடையாது. ஆனால் தமிழை அடிப்பாங்க. என்ன நம்மளோட கலாச்சாரம் தான் தமிழ். ஜல்லிக்கட்டுக்கு போராடணும், உண்மையான விஷயம். ஜல்லிக்கட்டுக்கு போராட வேண்டும். ஆனால் வருஷம் முழுக்க ஜல்லிக்கட்டு கொண்டாடுற விஷயம் இல்லை. அதை தாண்டி எவ்வளோ விஷயம் இருக்குது. டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. செல்ஃபோன் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? இப்போ செல்ஃபோனை காணுன்னா உடம்பே பதறுதே. ஏன்? நம்ம ஞாபக சக்தி போயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும்
5 டிஜிட்டில் இருந்தபோது நான் கிட்டத்தட்ட 100 நம்பர் ஞாபகம் வச்சுருந்தேன். இப்போ என் வீட்டுக்கு எதாவது வேணுன்னா கூட ஒய்ஃப் பேரை போட்டால் தான் நம்பர் ஞாபகம் வரும். அதுக்கு சொல்கிறேன், நம்ம விஞ்ஞானத்துக்குள்ளே போய் உள்ளே விழுந்துட்டோம், டெக்னாலஜிக்குள்ளே. அப்புறம் சும்மா டெக்னாலஜிக்குள்ளே விழுந்துட்டு அதை தாண்டி வெளியில் வந்து அப்படி வெளியில் வரும்போது கலாச்சாரம் அப்படின்ட்டு திருப்பி உள்ளே போயிடுதா? எப்படி? எல்லாவற்றையும் தாண்டி கலாச்சாரத்தை எந்த ஒரு தனி மனிதனாலும் அழிச்சிட முடியாது. அதை காக்கிறதுக்குன்னு சில பேர் இருக்காங்க. நாம் கலாச்சார காவலர்களாக சட்டத்தை கையில் எடுத்துக்கிறது தான் தப்பு. வேக்யூம் இருக்கலாம். ஆனால் வேக்யூம் வந்து ஒரு வெள்ளம் வருது அப்படின்னா வெள்ளத்தில் வந்து சவுக்கு கட்டை அழுக்கு இதெல்லாம் மாத்திரம் தான் அடிச்சுட்டு போகணும்னு எதிர்பார்க்க முடியாது. இல்லை சில சமயம் சந்தன கட்டையெல்லாம் கூட அடிச்சுட்டு போடும் வெள்ளத்தில். அதே மாதிரி தான் ஒரு பள்ளம் இருக்குது, மழை பெய்யுதுன்னா நேராக மழை தண்ணி தான் இல்லை ரொம்ப நினைக்க முடியாது, பக்கத்தில் இருக்கிற சாக்கடை தண்ணியெல்லாம் கூட இல்லை ரொம்பிடும். வேக்யூம்ங்கிறது அதை எது வேணுமானாலும் அந்த வேக்யூமை ஃபில்லப் பண்ணும். வேக்யூமை பன்னீர் ஃபில்லப் பண்ணுமா, சந்தனம் ஃபில்லப் பண்ணுமா, சாக்கடை தண்ணி ஃபில்லப் பண்ணுமா நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பள்ளம்தான், புரியுதா? அதை மாற்ற முடியாது. திருமாவளவன் அவர் கட்சியை பெருசாக ஆசைப்படுறது ஒன்றும் தப்பு இல்லை. திருமாவளவன் இன்றைக்கி வரல அரசியலுக்கு, அவர் 92லேயே வந்துட்டார். 92க்கு முன்னாடி வேணால் ஒரு எதிர்ப்பாக இருந்து அரசியலுக்கு வரமாட்டேன்ட்டு எல்லாரையும் திட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டார்ல அவர் கட்சியை வளர்க்குறணும். திருமாவளவனும் சொல்கிறேன், எப்படி கமல் ரஜினி ஒன்று சேரணுமோ அது மாதிரி திருமாவளவன் அவங்களுடைய ஜாதிகளுக்கு உண்டான ஒரு விஷயத்தை செய்யணும்னா அவர் கிருஷ்ணசாமியோடு ஒன்று சேரணும். முக்கியம். மாயாவதி எப்படி ஜெயிச்சாங்க? அங்கே பிராமினோடு ஒன்று சேர்ந்தாங்க. ஏன்னா சமுதாயத்தில் பிராமினும் ஒதுக்கப்படக்கூடியவர்கள், எஸ்சி எஸ்டியும் ஒதுக்கப்படக்கூடியவர்கள், அப்படி தான் இருக்காங்க. அப்போ ஒதுக்கப்படக்கூடிய 2 பேர் ஒன்று சேரல, என்ன தப்பு இருக்குது? ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஒழுக்கத்தை முன்னிறுத்திக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். டொனேஷன் கேட்க போனால் கடைக்காரனையும் அடிக்கிறது அதெல்லாம் வந்துன்னா இன்னும் பயம் வந்துடும். ஒரு இப்போவே இப்படி இருக்கிறாங்களே இவங்களுக்கு அதிகாரம் கைக்கு வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது வரும். அது வரக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இடைக்கு நீங்கள் நாணயம் கொடுங்க, புக்கு கொடுங்க, எந்த புக்கில் என்ன போட்டிருக்குன்னு படிக்கணும் நம்ம, அது ரொம்ப முக்கியம். ஏன் எனக்கு தெரிஞ்ச மிக எக்ஸ்ட்ரானரியான கல்ச்சர்டு பர்சன் திருமாவளவன் இருக்கார், ரவிக்குமார். ரொம்ப என்ன ஒரு தன்மையான மனிதர். ஆனால் அவர் அந்த 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 தாழ்த்தப்பட்டவர்களுக்கு உண்டான அந்த அனைத்து உரிமைகளையும் ஸ்ட்ராங்காக பேசக்கூடியவர். ஆனால் கெட்ட வார்த்தை பேசுகிறவர் கிடையாது. இருக்காங்க, நல்லவங்களை சேர்த்துக்கங்க. உங்கள் சிந்தனை வேறு, அதிகமான செயல்கள் வேறு. யார் வேணால் வரலாம். ஏன் இப்போ இவர் வந்திருந்தார், இப்போ பிஎம்கேலேருந்து வெளில வந்தார் வேல்முருகன், அவர் கூட தான் தனியாக ஒரு கட்சி வச்சுருக்காரு. இதுக்கு முன்னாடி பிஎம்கே இருக்குது. யார் எங்கே இருந்தாலும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு இல்லைன்னா இது இவங்க வருவாங்க. எப்படி வருவாங்க? ஜெயலலிதா இருக்கும்போது போடலை, அதுக்காக இவங்களுக்கு எப்படி போடணும்னு நினைப்பாங்க? போட மாட்டாங்க. அதற்கு ஈக்குவலாக யார் இருக்காங்கன்னு அவங்க ஓட்டு போகிறவங்க மனசும் தேடும். முன்ன மாதிரியெல்லாம் இனிமேல் எல்லா இலவசத்தையும் தமிழ்நாட்டில் அறிவிக்க முடியாது. ஏன்னா இப்போவே இருக்கோம், நம்ம ஒரு 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கடனில் இருக்கோம். அதனால் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. யார் வேணால் வரலாம், ஆனால் விரலுக்கேற்ற வீக்கமாக இருக்கும். அப்போ தான் அழகு. பெருசாக வீங்கிச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணி கட் பண்ணணும். அதனால் சீமான் வரலாம், யார் வேணால் வரலாம். ஆனால் ஒருமித்த கருத்து இருக்கிறவங்க ஒன்று சேரணும். ஒன்று சேரும்போது தான் வரணும். மெகா கூட்டணியும் வாங்க 6 மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் கையை தூக்கி நிற்பாங்க. அப்படி எலெக்ஷன் வரும்போது பார்த்தா அந்த மெகா கூட்டணியில் யார் பெரிய கூட்டணியோட தலைவரோ இருக்காரோ அவர் தான் ஜெயிக்கிற தொகுதியெல்லாம் தான் எடுத்து வச்சுக்கிட்டு ஜெயிக்காத சொத்தை சொல்லையெல்லாம் எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பாங்க. அங்கே தான் கூட்டணி உடைய ஆரம்பிக்கும். அப்புறம் என்னாகும்? இவங்க ஜெயிக்க வேண்டிய இடத்துல இவங்களுக்கு வழக்கமாக ஓட்டு போடுறவங்கள கூட போட விடாத பாக்கி கூட்டணியில் இருக்கிறவங்களே பண்ணுவாங்க. எல்லா சூழ்ச்சிகளும், அதாவது பாரத போர் இருக்க, அதுதான் தேர்தல். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி தேர்தல்னால் ஒன்றே ஒன்று தான், வெறும் ஓட்டு எண்ணிக்கை, நம்பர் கேம். ஃபஸ்ட்டு ஓட் பேங்க்கு, அதை தாண்டி பொதுமக்களுடைய ஓட்டு. ஒரு ஓட்டில் கூட நீங்கள் ஜெயிக்கலாம், ஒரு ஓட்டில் கூட நீங்கள் தோக்கலாம்.
இப்போ போன தடவை திமுக தோத்துது எத்தனை % ஓட்டில் தோத்து? ஒரே 1% ஓட்டில் தான் தோத்துது. இப்போது அந்த 1% ஓட்டில் திமுகவை தோற்கடித்த அதிமுக உடைய ஓட்டு வங்கி இப்போ திமுக ஓட்டு வங்கியோட கீழே போயிடுச்சு. அப்போது நமக்கு டெல்லியில் இருக்கிற அரசு என்ன அரசு இருக்கணும், தமிழ்நாட்டில் என்ன அரசு இருக்கணும் அப்படின்னு பாராளுமன்ற தேர்தல் வந்தாலும், அதே சமயத்தில் சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுற மக்கள் இங்கே ஜாஸ்தி. மக்களுக்கு ஒன்றும் தெரியாதெல்லாம் சொல்லாதீங்க. மக்கள் ரொம்ப புத்திசாலிங்க, படிக்கிறாங்க படிக்கலை, ஆனால் தெளிவானவன் தமிழன், அதை பார்த்து தான் ஓட்டு போடுவான். அதனால் இங்கே ஜாதி மதம் அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது. நம்ம பாஷக்காரனா நான் போய் பேசினா தலைவர் நம்மகிட்ட பேசுவாரா, இல்லை தலைவரை பார்க்கவே முடியாதா, எத்தனையோ விஷயங்களை யோசித்து தான் அவன் ஓட்டு போடுவான். அப்படிலாம் பார்க்கும்போது தமிழகத்து தேர்தல், வரக்கூடிய தேர்தல் மிக ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான தேர்தலாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கும், 2 கேமராவும் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால் என்னை போன்றவர்கள், நான் பாரதிய ஜனதாவை நான் உறுப்பினராக இருக்கேன். நான் வந்து அங்கே எனக்கு என்ன சொல்கிறது, தமிழ்நாட்டினுடைய பிரச்சார அணி செயலாளர் பதவி கொடுத்து வச்சுருக்காங்க. அதனால் எனக்கு வந்து பாரதிய ஜனதா தலைமையில் ஆட்சி தமிழ்நாட்டில் வந்தால் நான் சந்தோஷப்படுவேன். அதுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்தியாவை மிக சிறந்த ஒரு வல்லரசாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் மிக நேர்மையாக உழைப்பவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதனால் அவரை வந்து இன்றைக்கி விமர்சனம் பண்ணுறது தவறு. அவர் என்ன சொன்னார், 5வது ஆண்டில் என்னுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை கொடுப்பேன், அடுத்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுப்பேன். நான் நீங்கள் குவார்டர்லி எக்ஸாம் வரதுக்கு முன்னாடியே அவரை போய் நீங்கள் பாஸ் பண்ணலையா, ஃபெயில் ஆகிட்டீங்களே, பாஸ் பண்ணலையா, ஃபெயில். ஏன்னா எல்லாவற்றையும் ஜனநாயகத்திலும் ஒரு சின்ன குறைபாடு இருக்குது. எதை வேண்டுமானாலும் நம்ம எதிர்க்க முடியும் கேட்டால் அது ஜனநாயக முறை இப்படிப்போம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி 128 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு, 300 ஜாதிகளுக்கு மேலே, 100 மொழிகளுக்கு மேலே, உலகத்துலேயே இந்த மாதிரி எந்த நாடுமே கிடையாது. அப்படிப்பட்ட நாடே ஒத்துமையாக இருக்குன்னா ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், அவர் இந்தியா இஸ் பெஸ்ட். இந்தியாவை போன்ற ஒரு சிறந்த நாடு உலகத்தில் கிடையாது. அதுக்கு எல்லாரும் சேர்ந்து தான் உழைக்கணும். ஊர் கூடித்தான் தேர் இழுக்க முடியுமே தவிர இழுக்கிற ஒத்தனையும் பிடிச்சி கீழே இழுத்தாக்க ஒன்றும் சரியாக வராது. ஆனால் யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் சொல்வதை நல்லா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் 2 முறை நம்முடைய பாரதத்தின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே, பிஜேபியில் குறிப்பாக திரு மோடி மீது தான் கடுமையான விமர்சனம் தமிழ்நாட்டில் பயங்கரமாக இருக்குது. ஏதாவது அவர் எது செய்தாலும் பிரச்சனை ஆகுதா, இல்லை அவர் செய்யறது பிரச்சனை ஆகுது. உதாரணமாக அப்துல் கலாம் கையில் அவர் இடத்துல பைபிள் குரான் இது மாதிரி எது செய்தாலும் அவர் மேலே கதிராமங்களுக்கு பிரச்சனை. ஒன்றா பதில் சொல்கிறேன். எத்தனை கேள அப்துல் கலாம் இது வரைக்கும் அவர் வீணை வாசித்த படமே இல்லையா அவங்கக்கிட்ட? அங்கே இருக்கிற சிலை எதை பண்ணுது? ஒரு புகைப்படத்தை வச்சு தானே பண்ணியிருக்காரு. அப்துல் கலாம் பகவத்கீதை படிக்கலையா? படிச்சிருக்காரு, வச்சுருக்காங்க, அவ்வளோதானே. உடனே இது வச்சா எல்லாம் வைக்கணும், அது வச்சா எல்லாம் எப்படி முடியும்? எதுக்கு? அவர் அப்துல் கலாம் பகவத்கீதை படிச்சிருக்காரு. ஒரு முஸ்லீமாக இருந்தவர் பகவத்கீதை படிச்சிருக்காரு அப்படின்னு அவர் உயர்த்தி சொல்கிற ஒரு விஷயத்த முஸ்லீம் குர்ஆன் படிக்கிறதுல என்ன அதிசயம் இருக்குது? ஒரு இந்து குர்ஆன் படிக்கும்போது தான் அதிசயம், ஒரு ஹிந்து ஒரு பைபிள் படிக்கும்போது தான் அதிசயம். வலம்புரி ஜான் எனக்கு தெரிந்த தமிழகத்திலேயே அவர் வந்து அவரை போல அவர் ஹிந்து, ஆனால் வலம்புரி ஜான் ஆக்சுவலாக அவர் பிறப்பினால் ஒரு கிறிஸ்டியன். ஆனால் அவர் பேசுகிறத பார்த்தா ஒரு பிறப்பினால் இந்துவாக இருக்கிறவங்க கூட அந்த அளவுக்கு பேச முடியாது. அதுக்கு சொல்கிறேன், அவரை வந்து வலம்புரி ஜான்கிறத சொல்லாமல் வலம்புரின்ட்டா ஒன்றுமே இல்லை, கண்டே பிடிக்க முடியாது. அத்தனை புக்கு எழுதியிருக்கார். அதே போல் குர்ஆனுக்கு உண்டான விளக்கங்கள், இது நம்ம பைபிளுக்கு உண்டான விளக்கங்கள், பகவத்கீதை, அவரை மாதிரி ஒரு ஆள் கிடையாது. நாளைக்கு அவருக்கு வச்சா வலம்புரி ஜான் பைபிள் படிக்கிறாருன்னு அதிசயமா? அவர் பக்கத்தில் வந்து என்ன பண்ணணும், குர்ஆனையும் பகவத்கீதையும் வச்சா தான் வலம்புரி ஜானுக்கு மரியாதை. இது நாம் வந்து குறை சொல்லணும்னா அந்த வெள்ளை பேப்பரில் கருப்பு புள்ளி மாதிரி
அவ்வளோ பெரிய வெள்ளை பேப்பர் தெரியாமல் கருப்பு புள்ளியே தெரியும்னா அது என்னென்னா நம்ம ஊரில் மெசேஜை பார்க்க மாட்டாங்க, மெசஞ்சரை தான் பார்ப்பாங்க. மோடி சொல்லிட்டாரு அதனால இது தப்பு. மோடி வைக்கலைன்னா ஆஹா சூப்பராக இருக்கு பா, என்ன ஒரு என்ன ஒரு பிரமாதம், செலை வச்சவனை கும்பினியா அப்படிம்பாங்க. மோடி வச்சதுனால திட்டுறாங்க. எல்லா விஷயமும் அப்படி தான். ஏன் கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ண வேணாமே, சிக்கிமுக்கி கல்லுக்கு போயிடலாமே எல்லாரும். எதுக்கு ஸ்கூட்டர் சைக்கிள் போகலாமே, நடந்து போகலாமே, மாட்டு வண்டியில் போகலாமே. உண்டியல் குலுக்கிற கம்யூனிஸ்ட் கூட இன்னைக்கு எல்லாரும் இனோவா கார் தானே வச்சுருக்காங்க. அப்புறம் பெட்ரோலுக்கு எங்கே போகிறது? நம்ம ஊரில் ஏது இதை விவசாயம் பண்ணிட்டு போ, நிலம் இருக்குது, விவசாயம் ஆகிடுமா? தண்ணி எங்கே இருக்குது? ஆந்திராவில் மண் எடுக்க முடியாது, கேரளாவில் மண் எடுக்க முடியாது, கர்நாடகாவில் மண் எடுக்க முடியாது. அத்தனை ஆளையும் நம்ம திட்டிக்கிட்டு இருக்கிற மண்ணெல்லாம் நம்ம ஊரில் திருடி அவனுக்கு விற்கிறோம். ஏன்னா நம்ம ஊரில் வந்து 10,000 ரூபா மண் அங்கே 68,000 ரூபாய்க்கு விற்குது. அப்போது திருடுறவன் அத்தனை பேரும் தமிழன். நம்ம தமிழ்நாட்டுடைய ஒரு மண்ணை திருடி அடுத்தவனுக்கு கொடுக்குறோம். அப்புறம் எப்படி நம்ம ஆற்றுல தண்ணி போகும்? முதல்ல அதை விட்டுட்டு மோடி மழை பெய்யல, எல்லாம் மோடினால்தான். உனக்கு இந்த சட்டையில் பட்டன் போச்சு, பேண்ட்டில் ஜிப்பு போச்சு, தாயா மோடி வந்தார்யா போச்சியா, ஜிப்பு கைண்டு போச்சு. என்ன இது? எல்லாத்துக்கும் மோடியை சொன்னேன். ஏன் ஒரே நாடு ஒரே வரி கொண்டு வந்திருக்காங்க. அந்த வரிக்கு வந்து ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. தவறு இப்போ முந்திரிக்கு கூட சொல்கிறாங்க 3 வரி இருக்குது, அதான் இந்த மாதம் மீட்டிங் வரும், பேசும்போது அதை மாற்றிடுவாங்க. எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டே தான் போகிறாங்க. நீங்கள் போட்டதை மாற்ற மாட்டேன்னு சொல்லலையே. திருடுறாங்க நடுவில், ஹோட்டல்காரன் திருடுறான், ஜிஎஸ்டி வரின்னு சொல்லிட்டு நடுவில் திருடுறாங்க. அவன் டேக்ஸ் கட்டும்போது மாட்டுவான். ஏன்னா நடுவில் என்னத்துக்கு போடுறான்ட்டு அந்த பணத்தை திருப்பி கேட்கும்போது தெரியும் ஏன் இவ்வளோ வரி போட்டேன்னு. நாம் கேட்கணும். நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஐயோ ஏன் கேட்குறீங்கன்னா கேட்கணும். நான் அந்த 10 ரூபாயை பணம் இல்லாத 10 ரூபா இல்லாத ஒருத்தனுக்கு நான் டீ சாப்பிட கொடுக்குறேன், ஆனால் ஏன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுக்கணும்? உன்னுடைய 1 பைசா பணம் கூட அது உன்னுடைய பணம், நீ சம்பாதிச்ச பணம். 1 பைசா தானே கொடுத்துட்டு போயேன்னு கேட்க சொல்கிறதுக்கு எவனுக்கும் அருகது கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு ஏன் வேலை கிடைக்கல? ஏன் வேலை கிடைக்கல? நீட் எக்ஸாம் சொல்லுங்கள். நீட்டு பால் பிடிச்சிட்டு துரோகம் பண்ணி என்ன துரோகம் பண்ணிச்சு? நீட்டு இந்தியா முழுக்க எல்லா மாநிலமும் ஏற்றுக்குச்சு, தமிழ்நாடும் ஏற்றுக்குச்சு. 1 வருஷம் கொடுங்க நாங்கள், போன வருஷம் கொடுத்துட்டாங்க. அப்போ அடுத்த வருஷம் என்ன பண்ணணும்? தமிழக ஸ்டூடெண்ட்ஸை நீட் எக்ஸாமுக்கு தயார் பண்ணுறதை விட இந்த அரசாங்கத்துக்கு என்ன வேலை? வெட்டி முறிக்கிறாங்களா? அது எப்படி இது? அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவன் 40 மார்க் வாங்குறான், தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவன் 70 மார்க் வாங்குறான். அரசு கல்லூரி, அரசு பள்ளிக்கூடம் இருக்கக்கூடிய அரசு பள்ளி அந்த ஆசிரியர்களுக்கு என்ன சம்பளம்? தனியார் கல்வி கூடத்தில் படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு என்ன சம்பளம்? யோசிச்சு பாருங்கள். அப்போது இவங்களோட 5-6 மடங்கு குறைச்சலாக சம்பளம் வாங்குறவங்க அவங்களும் நல்ல படிப்பு தானே சொல்லி தராங்க. சொல்லுங்கள். இவ்வளோ பேர் 8வது வரைக்கும் எக்ஸாமே கூடாது, 8வது வரைக்கும் ஆனாவனா தெரியாமையே பாஸ் பண்ணிடலாமா? அப்புறம் என்ன படிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? படிப்புங்கிறது என்ன? நாலேஜ் தானே. நீ தெரியுதுல்ல, என் பையன் 3 வயசு ஆகுது, அதுக்குள்ளே செல்ஃபோனில் செல்ஃபி எடுக்கிறான், ஃபோட்டோ எடுக்கிறான். அப்போ என்ன நாலேஜ் தானே அது? நம்ம வயசில் அப்போ பார்த்துருப்போமா? இன்றைக்கி எத்தனை பேர் கோடீஸ்வரன், எனக்கு ஃபோன் வந்தால் அமுக்குவாங்க, பேசுவாங்க, அதை தவிர ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க? முதல்ல எல்லாத்தையும் குறை சொல்கிறத நிறுத்துங்க. எல்லா குறைகளுக்கும் நடுவில் நல்ல விஷயங்கள் இருக்குது. என்ன மோடிக்கு என்ன, அவர் எல்லாத்தையும் அவர் என்னத்தை எடுத்துகிட்டு போகிறாரு? நாடு எத்தனை லட்சம் கோடி ரூபாய் இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு இந்தியாவுக்குள்ள. தமிழ்நாட்டில் வந்து நான் அதை முன்னாடியே சொன்னேன், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நிறுத்துங்க. சும்மா மண்ணை அள்ளி போகிறது. அதனால தான் என்ன பண்ணுறான், 100 நாள் உனக்கு 150 ரூபா இது கொடுக்குறது, 50 ரூபா எனக்கு கொடு, நடுவில் புரோக்கர் வேலை பண்ணுறோம், வாங்கிட்டு போகிறான். நீ ஒரு வேளை உழைச்சாதான் உனக்கு 2 வேளை சாப்பாடு அப்படிங்கிறத கொண்டு வாங்க. ஒருத்தன் ஏழையாக பிறக்கிறது அவன் பாவம் இல்லை, ஆனால் ஏழையாக இருந்தால் அது அவனுடைய தவறு, உழைப்பல்லன்னு அர்த்தம். என்ன வாய்ப்பு இல்லையா? எத்தனை டிகிரி படித்தவங்க இன்றைக்கி ஊபர் கார் ஓட்டிகிட்டு இருக்காங்க, ஓலா கார் ஓட்டுறாங்க. அவன் டிகிரி படிச்சிருந்தா என்ன கிடைக்கும்? ஆனால் இன்றைக்கி ஓலா கார் ஓட்டினா 30,000 ரூபா சம்பளம் கிடைக்குது. ஆனால் அது அசிங்கம். அதாவது அவ்வளோ படித்தவனை படிப்புக்கு உண்டான வேலை கொடுக்காதது அரசாங்கத்தினுடைய அசிங்கம்.
தமிழக அரசு என்ன பண்ணுது? ஹிந்தி படிக்காதேன்னு சொல்லிடுச்சு. அப்போ தமிழ்நாட்டை தாண்டி எங்கே போனாலும் வேலை கிடைக்காது. யோசிக்கணும் இல்லையா? சரி, தமிழ்நாட்டில் எத்தனை லட்சக்கணக்கான பில்டிங் கட்டுறாங்க. ஏன் அந்த பில்டிங்கெல்லாம் வந்து குஜராத்துக்காரன், அந்த அசாமி, பீகாரி அவன் வந்து வேலை செய்கிறான்? ஏன் தமிழ்நாட்டில் ஆள் இல்லையா? சரி, படிப்பு தான் வேண்டாம், வேலை செய்கிறதுக்கு கூட ஆள் இல்லையா? ஏன் கொடுத்தா எனக்கு 1000 ரூபா கொடு. ஏன் 1000 ரூபா கேட்குறான்? அவனுக்கு சாயங்காலம் ஆச்சுன்னா 500 ரூபா தேவைப்படுது தண்ணி அடிக்க. அவன் என்ன பண்ணுறான்? மொத்தமே 400 ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு 300 ரூபாய் அனுப்பிச்சிட்டு பாக்கி 25 ரூபாய் டாப்அப் பண்ணிட்டு ஃபோனில் பேசிட்டு உட்காந்துருக்கான். அவன் இப்போ எல்லாரும் தமிழ் கற்றுக்க ஆரம்பிச்சுட்டான். ஆனால் நம்ம ஹிந்தி கற்றுக்க போகிறது கிடையாது. அப்போது என்னாகும்? இன்னும் நல்லா நினச்சிக்கோங்க, இன்னும் 2 வருஷம் அல்லது 3 வருஷத்தில் தமிழ்நாட்டில் சுமார் 1 கோடி பேர் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்க இந்த இந்த டே பேசிஸில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. அன்றைக்கி இன்னும் தடுமாறும். இன்றைக்கே பார்த்து வாட்ச்மேன் வந்துட்டாங்க, ஹோட்டலில் சர்வர் வந்தாச்சு, சரவண பவனில் போனால் கூட நான் சொல்கிறேன், நமக்கு ஹிந்தி தெரிஞ்சால் தான் நமக்கு கேட்குற டிஃபன் கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அவனுக்கு தமிழ் தெரியுது, கமுக்கமாக பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான். அப்புறம் தமிழில் கேட்குறான், சார் தோசை வேணுமா சார் அப்படின்றான். அந்தளவுக்கு இருக்காங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அதனால் யாரையும் குறை சொல்லாதீங்க. நம்ம உழைப்பு நம்மளை முன்னுக்கு கொண்டுரும். நான் நடித்தேன், சினிமா நடித்தேன், இப்போ நடிச்சிட்டு இருக்கேன். அதே அளவுக்கு நடிக்க முடியுமா? அடுத்து என் பையன் நடிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஆனால் அவன் திறமையை தான் அவனை முன்னுக்கு கொண்டு. விஸ்வசேகர் பையனுங்கிறதுனால யாரும் முன்னுக்கு வந்துட முடியாது. பிரபு பையன்னு முன்னுக்கு வர முடியாது. கார்த்திக் பையன்னு முன்னுக்கு வர முடியாது. அவர்கள் திறமை தான் அவர்களை முன்னுக்கு கொண்டு. இதுதான் இது எல்லா குடும்பத்துலேயும். ஏன் விவசாய குடும்பத்தில் ஒரு பொண்ணு ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு வரலையா? அதுவும் நகராட்சி பள்ளியில் படித்த பொண்ணு குழந்தை தானே. எப்படி வந்தாங்க? சரி, தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சியில் முதல் மார்க் வாங்கினவங்களுக்கு அரசாங்கம் வந்து எந்த பரிசும் கொடுக்காது. என்ன ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு கப்பு கொடுத்தா அரசாங்கம் தேஞ்சி சின்னதாக போடுமா? அவங்க எல்லாம் என்ன பாகிஸ்தான்காரனுக்கு பிறந்த பசங்களா? அவங்களும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிறந்த பசங்க தானே. ஏன் இவ்வளோ வேற்றுமை? எல்லாத்துலேயும் ஒரு வேற்றுமை அரசு திணிக்கும் பொழுது அந்த அரசே ஒரு வேற்றான அரசாகத்தான் பார்க்கப்படும். இது வந்து பொதுவான கருத்து. எனக்கு யார் மேலேயும் விரோதம் கிடையாது. தமிழில் வந்து 200க்கு 196 மார்க் வாங்கினாங்க 2 சப்ஜெக்டில் எஸ்எஸ்எல்சி. அதனால் எனக்கு எந்த ழா வரும், ல வரும், ல வரும், நூ வரும், நூ வரும். எனக்கு தமிழ் வரும். தமிழ்னு கூட நான் சொல்ல மாட்டேன். அதனால் எனக்கு தமிழ் மேலே விரோதமே கிடையாது. நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் தமிழில் பேச. ஆங்கிலம் ஒரு பாஷை, அவ்வளோதான். ஆங்கிலத்தில் பேசினா தான் பிஸ்தாங்கிறதெல்லாம் சும்மா சினிமாவில் காட்டுவாங்க. ஹீரோ கடைன்னு ஒரு நிமிஷம் அப்படியே இங்கிலீஷில் பேசணும், எல்லோரும் கை தட்டுவாங்க. ஏன் அவ்வளோ கஷ்டமாக? அது ஒன்றுமே கிடையாது. அதில் 26 எழுத்து தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளோ இதுவாக இருந்தாலும் அறிவை வளர்ப்பதற்கு படித்தா நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இல்லைன்னா கஷ்டம். அந்த அறிவை வளர்க்குறதுக்கு தான் அரசாங்கமே தவிர ஜனங்களோட அறிவை மழுங்கடிக்கிறதுக்கு அரசாங்கம், அப்படிப்பட்ட அரசாங்கமே வேணாம். பேசாமல் கவர்னர் ஆட்சி இருந்துட்டு போட்டோம். ஆஃபீஸர்கள்லாம் நடத்திட்டு போகிறாங்க. இன்னும் நல்லா தானே இருக்கும் நாடு. அதுக்கு சொல்கிறேன். அதனால் வந்து எந்த ஆட்சி இருக்குது, ஆட்சி இல்லை. 5 வருஷம் ஆட்சி இவங்களால காப்பாற்றிக்க முடியாது கண்டிப்பாக. ஏன்னா குரங்கு ஆப்பம் கதை தான். அப்படியே பிச்சு 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 பிராண்டிக்கிட்டு யார் கையிலையும் ஆப்பம் வராததான் போகும். அதனால் நாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நாம் நம்ம வேலையை செய்வோம், கடவுளை நம்புவோம், தமிழ்நாட்டை கடவுள் காப்பாற்றுவோம். அடுத்த தடவையாவது ஓட்டு போடும்போது காசு வாங்கிட்டு காசுக்காக ஓட்டு போடாதீங்க. நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க. 234 தொகுதியிலையும் 234 கட்சியை சேர்ந்த வேறு நல்லவங்களுக்கு ஓட்டு போட்டால் கூட நம்ம ஊர் நல்லாயிருக்கும். வெறும் கொடியும் சின்னத்தையும் பார்த்து ஓட்டு போடாதீங்க. உங்கள் தொகுதியில் நிற்கிற ஆளுடைய ஹிஸ்ட்ரியை பாருங்கள். அவன் கிரிமினலா, திருடனா, கிரிமினல் கேஸ் இருக்குன்னா என்ன கேஸ் இருக்குது, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க. அதுதான் நான் சொல்ல ஆசைப்படுறேன். அதனால் இந்தியாவில் இன்றைக்கி ஒரே ஒரு மோடி தான் இருக்கிறார். இந்தியாவுக்கு ஒரு 100 மோடி அவர்கள் வரணும். வந்தால் இந்தியா மிகச்சிறந்ததான். அப்படி மோடியினுடைய கொள்கைகள் அவரால் அவரை மாதிரி நேர்மையாக இருக்கிறவங்க வந்தால் சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். யார் வேணால் தேர்தலில் நிற்கலாம். ஆனால் நான் இப்போது இனிமேல் தேர்தலில் நிற்கிறதா இல்லை. ஸோ இது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. அதுக்காக பதவிக்கு வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ராஜ்யசபா கிடச்சதுன்னா ராஜ்யசபாவுக்கு வருவேன். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துக்கு நான் வந்தாலும் அந்த இடத்துல நான் 100% ஆனஸ்ட்டாக இருப்பேன். அவ்வளோதான். நிறைய பேர் சொல்லுவாங்க விசுவாசம் பெருசா நேர்மை பெருசா. நேர்மை தான் பெருசு.
நேர்மைக்கு அப்புறம் தான் விசுவாசம். அப்படி தான் ஒரு தலைவர் சொன்னார், ஏசியை போடுறான்னதுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் போட்டு வந்துட்டான் அவன். அந்த மாதிரி விசுவாசம்லாம் தேவையே இல்லை. அதனால் நமக்கு தேவை நல்ல மனிதர்கள், நல்ல நாடு, நல்ல ஒழுக்கம் சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி.